ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்போ இந்த வகுப்பினுடைய தலைப்பு புருஷார்த்தம். இப்ப இந்த புருஷார்த்தம் அப்படிங்கிற வார்த்தை நிறைய பேருக்கு புதுசா இருக்கும். ஏன்னா இது ஒரு சமஸ்கிருத வார்த்தை. இப்போ புருஷார்த்தம் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம ரெண்டா பிரிக்கும் போது புருஷன் அர்த்தம் அப்படின்னு ரெண்டு வார்த்தைகளை நாம் இதை பிரிச்சு பொருள் பார்க்க போறோம். அப்ப இங்க புருஷன் அர்த்தம் அப்படின்னா என்ன அப்படிங்கறது நம்ம விவரமா பார்க்கலாம். பொதுவா புருஷார்த்தம் அப்படிங்கிற வார்த்தை நம்முடைய சனாதன தர்மத்தினுடைய ஆணிவேர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்முடைய சனாதன தர்மம் ஒரு மிகப்பெரிய ஆலமரம். அந்த ஆலமரத்துல பல கிளைகள் இருக்கு. அந்த கிளைகள்ல நிறைய இலைகள், கனிகள், காய்கள் அப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கிறோம். ஒரு மரம்னா அதுல எல்லாமே இருக்கும் இல்லையா? அது மாதிரி இங்க மனித குலத்துல ஒரு மகத்தான அறிவை பெற்ற குலம் என்று எடுத்துக்கொண்டோம்னா அது நம்முடைய இந்திய வழியில பாரத தேசத்திலே தோன்றிய சனாதன தர்மம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. ஏன்னா இந்த ஒரு தர்மம் தான் இந்த மனித குலத்துக்கு மகத்தான விஷயங்களை சொல்லி கொடுத்தது. அப்படிப்பட்ட ஆன்றோர்கள் வாழ்ந்த நாடு நம்முடைய பாரத நாடு. அந்த வகையிலே நம்முடைய சனாதன தர்மம் போதிக்கின்ற மிக முக்கியமான விஷயம்தான் இந்த புருஷார்த்தம் என்று பார்க்கிறோம். இப்ப இந்த புருஷார்த்தம் அப்படிங்கிற வார்த்தை சமஸ்கிருத வார்த்தை. இதுல 4 விதமான விஷயங்கள் அடங்கி இருக்கின்றன. அவைகளை தர்மார்த்த காம மோட்சம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. இப்போ அந்த தர்மார்த்த காம மோட்சம் புருஷார்த்தம் அப்படிங்கிற இந்த வார்த்தை என்ன அப்படின்னா மனிதன் அடைய வேண்டிய லட்சியம் என்று சொல்லலாம். ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் அடைய வேண்டிய ஒரு லட்சியம், ஒரு குறிக்கோள் அல்லது ஒரு இலக்கு என்று சொல்லலாம். பொதுவா மனிதனிடம் காணப்படுகின்ற அத்தியாவசியமான அடிப்படை லட்சியங்கள்னு பார்த்தோம்னா அவன் உயிர் வாழ்வது, உணவு உண்பது, தங்குமிடம் மற்றும் பாதுகாப்பு போன்ற அடிப்படை தேவைகள், அதாவது மற்ற ஜீவராசிகளுக்கு இருக்கின்ற அடிப்படை தேவைகள் மனிதனிடத்திலும் காணப்படுகின்றது. பட் இதெல்லாம் அவனுடைய அத்தியாவசிய தேவைகள், அடிப்படை தேவைகளாக இருந்தாலும் கூட அவன் அடைய வேண்டிய இலக்கு என்பது இவைகள் கிடையாது. இவைகளுக்கு அப்பாற்பட்ட சில விஷயங்கள் இருக்கு. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லட்சியம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அந்த லட்சியம்ங்கிறது நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்? படிக்கிற படிப்புல நம்ம ஒரு நல்ல மதிப்பெண்கள் பெறுறது என்னுடைய லட்சியம், செய்யும் தொழில நான் நிறைய பணம் சம்பாதிக்கிறது தான் என்னுடைய லட்சியம் அப்படின்ட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லட்சியத்தை வகுத்து கொண்டு அந்த பாதையில் நம்ம பயணம் பண்றோம். ஆனா இங்கு சாஸ்திரம் சொல்ல வர்ற லட்சியம் நம்முடைய யதார்த்தம், நம்முடைய இயல்பு, அதைத்தான் இங்க சாஸ்திரம் பேச வருது. அப்ப அந்த அடிப்படையில இப்ப மனிதனுக்கு மட்டும்தான் இப்ப வாழ்வதற்கு தேவையான பொருளாதாரம், சமூகம், மதம், சுகாதாரம், கல்வி, திருமணம், சந்ததி அப்படின்ட்டு நிறைய விஷய சுகங்களின் மீது நாட்டம் இருந்து கொண்டே இருக்கிறது. இந்த நாட்டங்களை மனிதன் என்னவா பார்க்கிறான் அப்படின்னா லட்சியமாக பார்க்கிறான். அந்த லட்சியத்தினுடைய நோக்கம் என்னவாக பார்க்கிறான் அப்படின்னா செல்வம், ஆரோக்கியம், செழிப்பு, அதிகாரம் மற்றும் மகிழ்ச்சி. இதுதான் மனிதன் அடைய வேண்டிய இலக்கு, இதுதான் என்னுடைய லட்சியம் என்பதாக எல்லோருமே எதிர்பார்க்கின்றார்கள். அந்த வழியில எல்லா ஆண்களும் பெண்களுமே, மனிதர்களாகிய எல்லோருமே ஒரே ஒரு இலக்கைத்தான் அடைய விரும்புகின்றார்கள். அந்த இலக்கு என்ன அப்படின்னு பார்த்தா அதுதான் மகிழ்ச்சி. நம்ம எல்லோருக்குமே அதுதான் வேணும். ஏன்னா ஒவ்வொரு மனிதனும் அந்த மகிழ்ச்சிக்காகத்தான் ஓடிக்கொண்டிருக்கிறான். ஆனா என்னன்னா அந்த இறுதி இலக்காகிய அந்த மகிழ்ச்சி எதுல இருக்குது, எங்க இருக்குது அப்படிங்கிறது தான் தெரியல. அதனால இவன் என்ன பண்றான், மகிழ்ச்சிங்கிறது ஏதோ இந்த பணத்தை அடைவதனால கிடைச்சிருமான்னு பாக்குறான், கிடைக்க மாட்டேங்குது. சரி நம்ம அந்த பதவி அடைஞ்சிட்டா கிடைச்சிருமா அப்படின்னு பாக்குறான், கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா அதெல்லாம் ஒரு தற்காலிகமான மகிழ்ச்சி. அந்த பணம் இருக்கிற வரைக்கும் அந்த மகிழ்ச்சி, பணம் செலவான பிறகு மகிழ்ச்சி போயிடுது. பதவி இருக்கிற வரைக்கும் அந்த மகிழ்ச்சி, பதவி போயிட்டா அந்த மகிழ்ச்சி போயிடுது. அப்போ இந்த மகிழ்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் நிரந்தரமா இல்லை. ஆனா மனிதன் அடைய வேண்டியது அதுதான். மகிழ்ச்சியை தான் நாம் அடைய விரும்புறான். அதுதான் அவனுடைய லட்சியமாகவும் பார்க்கிறான். அதுதான் இறுதி இலக்காகவும் பார்க்கப்படுது. அப்ப ஒவ்வொருத்தருக்கும் அதுதான் நோக்கம், அதுதான் அடைய வேண்டிய இலக்கு.
ஆனா இது யாருக்கு கிடைக்கும், இந்த மாதிரி மகிழ்ச்சி யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா, படைக்கப்பட்ட ஜீவராசிகளிலேயே அந்த அறிவு பரிமாணத்துல உயர் பரிமாணத்துக்கு வந்த மனிதன் கிட்ட மட்டும்தான் அந்த பகுத்தறிவு மேலோங்கி இருக்குது. அந்த பகுத்தறிவின் தன்மை என்ன அப்படின்னா, அது அவன் நல்லது கெட்டதை பகுத்து பிரித்தறியக்கூடிய ஒரு புத்தி சக்தி, ஒரு விவேகம், ஒரு நுண்ணறிவு அப்படின்னு சொல்லலாம். இது எந்த ஜீவராசிகளுக்கும் இல்லாத ஒரு சிறப்பு மனிதனிடத்தில் இருக்கு. ஏன்னா இவன் தான் இந்த மாதிரி விவேகத்தை மேம்படுத்தக்கூடியவனாகவும் நன்மை தீமைகளை பகுத்து புரிந்து கொள்ளக்கூடியவனாகவும் ஒரு தகுதி உள்ளவனாக இருக்கிறதுனால மனிதன் மற்ற ஜீவராசிகளை விட மகத்தானவனாக பார்க்கப்படுது. அப்படிப்பட்ட மனிதனுக்கு அந்த பகுத்தறிவு பரிமாணத்தை உயர்த்தி கொள்வதற்கான ஒரு உன்னத நோக்கம் என்னவாக இருக்குது அப்படின்னா, ஞானிகளும் மகான்களும் அது கல்வியின் மூலமாகத்தான் கொடுக்க முடியும் என்பதாக கருதினார்கள். அந்த அடிப்படையில தான் நம்மிடத்திலே சாஸ்திரம் வெளிப்பட்டது. நம்முடைய சான்றோர்கள் ஆதியில கொடுத்த சாஸ்திரங்கள் பூரா மனித அறிவை மேம்படுத்துவதற்கான அத்தனை அம்சங்களையும் பொருந்தியதான ஒரு கல்வி திட்டமாகத்தான் நமக்கு கொடுக்கப்பட்டது. அப்ப இந்த கல்வி தான் இப்ப நம்ம பார்க்க போற இந்த மனித மனதின் உயர் பரிமாண நிலையான நம்முடைய லட்சியமாகிய புருஷார்த்தம் என்பதாக பார்க்கப்படுது. அப்போ இங்க மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய அந்த புத்தி சக்தியை பெருக்கிக் கொள்ள தெரியாத மனிதன், பார்ப்பதற்கு மனிதனாக உருவத்தில் இருப்பான், ஆனா கல்வி வாயிலாகவோ அல்லது தன்னுடைய பகுத்தறிவு பரிமாணத்தை மேம்படுத்திக் கொள்ளக்கூடிய தகுதி இல்லாதவனாகவோ இருக்கின்ற மனிதனை பற்றி நம்முடைய சாஸ்திரம் சொல்ல வரும்போது என்ன சொல்லுதுன்னா, ஆகார நித்ரா பயம் மைத்துனம் ச சாமானிய மேத்தத் பசுபிர் நராணாம் புத்திர்ஹி தேஷாம் அதிகோ விசேஷதகா புத்தியா ஹீனாகா பசுபிகி சமானாகா அப்படின்னு சொல்லுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது ஆகார நித்ரா பயம் மைத்துனம், உணவு, உறக்கம், உடல் உறவு, உறவுகள், ஆசைகள் மற்றும் பயம் அப்படின்ற இந்த விஷயங்கள் எல்லாம் மனிதனுக்கும் மிருகத்துக்கும் பொதுவாகவே இருக்கு. ஆகார நித்ரா பயம் மைத்துனம் ச சாமான்யமேதத் பசுபிர் நராணாம், மிருகங்களுக்கும் மனிதனுக்கும் பொதுவான உணர்வுகள், உணர்ச்சிகள் எது எது? உணவு, உறக்கம், உடல் உறவு, உறவுகள், ஆசைகள், பயம். இது மனிதனுக்கும் மிருகத்துக்கும் பொதுவாக இருந்தாலும் எந்த இடத்துல மனிதன் மேம்படுகிறான்னா, புத்திர்ஹி தேஷாமதிகோ விசேஷதகா, மனிதனிடத்திலே இருக்கின்ற பகுத்தறிவு ஒன்றுதான் மனிதனை மிருகத்திலிடமிருந்து பிரித்து காட்டுகின்றது. அப்ப மனிதன் எங்க மாறுபடுகின்றான் அப்படின்னு பார்த்தா, உண்பது, உறங்குவது, உடல் உறவு கொள்வது, உறவுகளோடு கொஞ்சி விளையாடுவது, விரும்புவதை வாங்க வேண்டும் என்று நினைப்பது, பயம் கொள்வது போன்ற விஷயங்கள் எல்லாம் மனிதனுக்கும் மிருகத்துக்கும் பொதுவாக இருந்தாலும் மனிதன் என்பவன் ஒரு விஷயத்தில் மாறுபடுகின்றான். அதுதான் அவனிடத்தில் இருக்கின்ற புத்தி சக்தியாகிய பகுத்தறிவு பரிமாணம். அந்த நிலை ஒன்று மனிதனுக்கிட்ட இருக்கிறதுனாலதான் மனிதனுக்கு கல்வி தேவைப்படுகிறது, கல்வி கொடுக்கப்பட வேண்டியிருக்கிறது. இப்ப ஒரு மிருகத்துக்கு கல்வி தேவையில்லை. நம்ம ஒரு பசுமாட்டையோ ஒரு எருமையோ கூப்பிட்டு நம்ம பாடம் எடுக்க முடியுமா? எடுத்து அது புரிஞ்சிக்காது. அது புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி அதுக்கு கிடையாது. ஆனா மனிதன் அப்படி இல்லை. நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படிங்கறத புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி உடைய பகுத்தறிவு பரிமாணத்துல மேம்பட்டு இருக்கிறதுனால இந்த கல்விங்கிற ஒரு விஷயம் மனிதனுக்கு கொடுக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. ஆனா என்ன, கல்விங்கிறது நாம நினைக்கிற மாதிரி இன்றைய கல்வி இல்லை. அன்றைய கல்வியை பத்தி சாஸ்திரம் பேசுது. அன்றைய கல்வி ஒரு தன்னைத்தான் அறிகின்ற கல்வி, ஒரு மனிதன் தன்னைத்தான் அறிகின்ற கல்வி. இப்ப இன்றைய கல்வி முறைகள் அப்படி இல்லை. இன்றைய கல்வி முறைகள் எல்லாம் பணம் சம்பாதிப்பதற்கான கல்வி. அதாவது ஒரு மனிதன் பொருளாதாரத்துக்காக வாழ்வதற்கு என்னென்ன படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைய பாடத்திட்டங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. இப்ப நம்ம பொருளாதாரம் படிச்சா பொருளாதாரத்துல மேலே வரலாம், அல்லது ஒரு மருத்துவம் சார்ந்த படிப்பு படிச்சாலும் அது சம்பந்தமான நம்ம சமூக சேவை செய்வதாக சொல்லிக் கொண்டாலும் அதுலயும் பணம் சம்பாதிக்கிற நோக்கம் தான் பெரும்பாலான இடத்துல இருக்கு. அப்ப இன்றைக்கு கல்வி முறையை நம்ம எப்படி எடுத்துக்கிட்டாலும் அது எதற்காக நோக்கமாக இருக்கு அப்படின்னு பார்த்தா, பெரும்பாலும் அதை வைத்து பணம் சம்பாதிக்க முடியுமா என்ற ஒரு மனப்பாங்கு மனிதனிடத்திலே மேலோங்கி இருக்கு. அப்ப இதெல்லாம் ஒரு நோக்கம், ஒரு லட்சியம் என்ன அப்படின்னு பார்த்தா, கல்வியில ஒரு மனிதன்
பணக்காரனாக மாறணும், அதன் வாயிலாக அவன் மகிழ்ச்சி அடையணும். அந்த மாதிரி ஒரு அமைப்பு, ஒரு கான்செப்ட் வந்து நம்ம இடத்துல புகுத்தப்பட்டு விட்டது. அதற்கு காரணம் நம்முடைய கல்வி முறையில் ஏற்பட்ட மாற்றம். ஆனால் அந்த காலத்துல அப்படி கிடையாது. அன்றைக்கெல்லாம் திண்ணை வீட்டு பாடம் தான் படிக்கணும். எல்லாம் வீட்டுல திண்ணையில முன்னாடி உட்காந்து படிப்பாங்க. எல்லாருமே படிக்கலாம். சாதாரண ஒரு ஏழை மாணவன்ல இருந்து அரசகுமாரன் வரைக்கும் எல்லாரும் சமம். எல்லோருக்கும் இந்த கல்வி கொடுக்கப்பட்டது. இது எல்லோருக்கும் பொதுவான கல்வி. பகுத்தறிவு பரிமாணத்திலே மனிதன் மேம்படுவதற்கான கல்வி. அப்படிப்பட்ட கல்வியில நம்மிடத்துல நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கிய விஷயங்களை சாஸ்திரம் புருஷார்த்தம் அப்படின்னு வகுத்து கொடுக்குது. இந்த புருஷார்த்தம் அப்படின்னா புருஷன் அர்த்தம் அப்படின்னு ரெண்டா பிரிக்கும் போது அந்த புருஷன்கிற வார்த்தை வந்து எதை குறிப்பிடுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்மாவை குறிப்பிடுது. இங்க ஆன்மா மட்டும்தான் இருக்கிறது, அதுதான் சத்தியம். ஆனா அந்த ஆன்மாவை குறிப்பிடுவதனால புருஷன் அப்புறம் அர்த்தம் அப்படிங்கிற வார்த்தை சமஸ்கிருதத்துல பொருள் சார்ந்த அடைய வேண்டிய இலக்கு லட்சியம் என்பதாக பார்க்கப்படுது. இப்ப நம்ம அடைய வேண்டிய ஒரு லட்சியத்தை நம்ம எப்படி எதிர்பார்க்கிறோம், அதை அடைஞ்சே தீருவேன், அதை சம்பாதித்து செய்வேன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுக்கான ஒரு அர்த்தமாக அதை பார்க்கப்படுகிறது. அப்ப அந்த வகையில புருஷனுடைய அர்த்தம், அந்த ஆன்மாவை பற்றிய ஒரு அர்த்தம் நமக்கு தெரியணும். அந்த ஆன்மா எப்படிப்பட்டது, அது யார் அப்படின்னு விசாரணை பண்ணா அது நான் தான் அப்படிங்கிறது புரிய வருது. சாஸ்திரம் சொல்ல வர்ற முக்கிய சாரமே அந்த ஆன்மா அறிவு அப்படிங்கிற ஒரு விஷயம் வெளியே தேடி பிடிக்கக்கூடிய பொருள் இல்லை. அந்த ஆன்மாவாகவே நான் தான் இருக்கின்றேன். ஆகவே இங்க என்னை பற்றி நான் அறிகின்ற அர்த்தம், என்னை பற்றி நான் அடையக்கூடிய உண்மையான விளக்கம் அல்லது உண்மையான பொருள் என்னவோ அதுதான் இங்கு புருஷார்த்தம் என்பதாக பார்க்கப்படுகிறது. புருஷார்த்தம் அப்படின்னாலே தன்னை பற்றி தான் அறிகின்ற விஷயம், அதுதான் இங்க புருஷார்த்தம். இப்ப நிறைய பேர் புருஷார்த்தம் அப்படின்னா என்ன புரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னா தர்மார்த்த காம மோட்சம், அறம் பொருள் இன்பம் வீடு அப்படின்னு தமிழ்ல சொல்றோம். அப்ப அறம் பொருள் இன்பம் வீடு அப்படின்னா நம்ம எப்படி புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம், தர்மம்னா நமக்கு என்ன நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம், 4 பேருக்கு எதையாவது கொடுக்கறது, கொடை வள்ளலா வாழ்றதுதான் தர்மம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அப்புறம் தர்மத்துக்கு அடுத்த வார்த்தை என்ன, அர்த்தம். அர்த்தம்னா பொருள் சார்ந்த வாழ்க்கை, சம்பாதிக்கணும், நிறைய அது இது வாங்கணும், அது அடுத்த பகுதி. அப்புறம் தர்மத்துக்கு அர்த்தத்துக்கு அப்புறம் காமம், ஆசை. ஆசை என்ன, நான் அதை வாங்கி இப்படி அனுபவிக்கணும், இதை வாங்கி இப்படி அனுபவிக்கணுங்கிற ஆசையில வாழ விரும்புகிற மனசு. அப்புறம் இறுதியில வந்து மோட்சம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி சாஸ்திரம் சொல்லுது. இப்ப இந்த மோட்சம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாருக்குமே புரியுறது இல்லை. ஏன்னா மோட்சம்னா என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா இறந்த பிறகு அடைய வேண்டிய ஒரு இடம், ஒரு தகுதி, அதையே நம்ம இப்ப அதை பத்தி கவலைப்படணும், இங்க நாம இந்த பூமியில வாழும்போது அடைய வேண்டிய இலக்குகளை மட்டும் நம்ம போக்கஸ் பண்ணுவோம், மோட்சம்ங்கிறது இறந்த பிறகு பார்க்க வேண்டிய விஷயம் தானே, அதை பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு பெரும்பாலான மனிதர்கள் என்ன பண்றாங்கன்னா இதை சரியா படிச்சு புரிஞ்சிக்காம அறகுறையா படிச்சுட்டு புருஷார்த்தம்ங்கிறதுல 3 விஷயத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு தர்மம் அர்த்தம் காமம் அப்படிங்கிற இந்த 3 மட்டும் வச்சுக்கிட்டு மோட்சம்ங்கிறது ஒரு முக்கியத்தை கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இறந்த பிறகு அடையிறது, அது புண்ணிய லோகத்துக்கு போறது, சொர்க்க லோகத்துக்கு போறது அல்லது பிரம்ம லோகத்துக்கு போறது, அது அப்புறம் பார்த்துக்கலாம். இப்ப நம்ம வாழும்போது நம்ம தர்மப்படி வாழணும், பொருளாதாரத்துல மேம்படுத்திக்கணும், அதை வைத்து சந்தோஷமாக இருக்கணும். இதுதான் நம்மளுடைய தேவை என்பதாக மனிதன் பார்க்கிறான். ஆனா சாஸ்திரம் இங்க சொல்ல வர்ற தர்மார்த்த காம மோட்சம்ங்கிறதுடைய அர்த்தம் வந்து ரொம்ப ஆழமான உட்பொருளை பொருந்தியதாக இருக்கு. இப்ப தமிழ்ல வந்து நம்ம அறம் பொருள் இன்பம் வீடு அப்படின்னு பார்த்தாலும் கூட பொதுவா இந்த தர்மம் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம தமிழ்ல அறம்னு சொன்னாலும் நிறைய பேருக்கு தர்மம், இந்த தானம் அப்படிங்கிற விஷயத்துக்கு உண்மையான மீனிங்கே தெரியறது இல்லை. பெரும்பாலானவங்களுக்கு தர்மம்னா என்ன, தானம்னா என்னங்கிறது புரியாம வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதுல நிறைய குழப்பங்கள் நம்ம இடத்துல உண்டாக்கப்பட்டிருக்கின்றன. அப்ப இந்த மனிதனானவன் தர்மம் தானம்னா என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். அப்பதான் அதனுடைய மற்ற விஷயங்களை நம்ம கவர் பண்ண முடியும். இப்ப தர்மம்னா என்னன்னு தெரியாம அதனுடைய மற்ற இலக்குகளான அர்த்தம் காமம் மோட்சம் எல்லாம் எப்படி நமக்கு புரியும்? அப்ப அதையும் நம்ம ஒரு முறையாக நம்ம பயணம் பண்ணணும் அப்படின்னு சாஸ்திரம் இங்க சுட்டி காட்டுது. இப்ப தான தர்மம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப ஒரு ஆழமான விஷயம். ஏன்னா இங்க தர்மம் தானம் அப்படிங்கறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்ப தர்மம் அப்படிங்கிறது நம்முடைய யதார்த்தம், நம்முடைய சொரூபம், நம்முடைய இயல்பு, அதுதான் இங்க தர்மம். ஏன்னா தர்மம் அப்படின்னா நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா ஏதோ 4 பேர் கொடுக்கறது போல் இருக்கு, நல்லது செய்யறது போல் இருக்கு, நற்காரியங்களை செய்வது,
நற்பண்புகளை வளர்த்து கொள்வது, அதுதான் நம்முடைய தர்மம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிறாங்க. அதனால அந்த தர்மம் தானம் அப்படிங்கிற விவரத்தை ஒண்ணு போட்டு குழப்பிக்கிட்டு புரிதல் இல்லாம நடைமுறையில தவறுகள் செய்கிற மனிதர்களை தான் நம்ம நிறைய பார்க்கிறோம். இப்ப இங்க நம்ம என்ன இங்க புரிஞ்சுக்கணும் தர்மம் அப்படின்னா, தர்மம்ங்கிறது நம்முடைய யதார்த்தம், நம்முடைய கடமை. அந்த கடமை, அந்த யதார்த்தத்தை நம்ம கண்டிப்பாக கடைபிடித்தே ஆக வேண்டும். அதை நம்ம விடவே முடியாது. ஏன்னா நம்முடைய சொரூபம் அது. அது நம்முடைய இயல்பு அது. அதை நம்ம எப்படி விட முடியும்? விடவே முடியாது. அப்போ அந்த நிலையில நாம் எப்பொழுதும் இருக்கக்கூடிய அந்த நிலை நம்ம பலன் கருதாத நிலை. அதற்கு எந்த ஒரு பலனும் நம்ம எதிர்பார்த்து செய்ய முடியாது. அது நம்முடைய இயல்பு யதார்த்தம்ங்கிறதுனால அதை நம்ம நடைமுறையில் கொண்டு வந்தே ஆக வேண்டும். நடைமுறையில் வாழ்ந்தே ஆக வேண்டும். அந்த தர்மப்படி நம்ம வாழ்ந்தே ஆக வேண்டும். அதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, தர்மம்ங்கிற வார்த்தைக்கு இப்போ நெருப்பினுடைய தர்மம் என்ன? சூடு. இப்ப நெருப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதுக்கு ஒரு தர்மம் இருக்கு. அந்த தர்மம் என்னன்னா சுடுவது அதனுடைய தர்மம். அதே மாதிரி நீரினுடைய தர்மம் என்னன்னா குளிர்ச்சி. அல்லது அது ஒரு பள்ளத்தை நோக்கி பாயும். எப்பயுமே நீர் ஒரு பள்ளத்தை நோக்கி பாயும். இது அதனுடைய இயல்பு, அதனுடைய யதார்த்தம், அதனுடைய தர்மம். இதை நம்ம மாற்ற முடியாது. ஏன்னா இதெல்லாம் அதனுடைய கடமை, அதனுடைய இயல்பு, அதனுடைய யதார்த்தம். அப்ப அது மாதிரி இங்க சாஸ்திரம் சொல்ல வர்ற புருஷார்த்தத்துல முதல்ல வர்ற தர்மம் அப்படிங்கிற வார்த்தை நம்முடைய யதார்த்தம், நம்முடைய இயல்பு அப்படிங்கறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அந்த அடிப்படையில தான் இங்க தர்மத்தை நம்ம பார்க்கணும். அதுதான் சனாதன தர்மம் சொல்ல வர்ற முக்கிய சாரம். ஆனா இந்த தர்மத்தை கொண்டு போய் தானத்தோட ஒப்பிடக்கூடாது. நிறைய பேருக்கு அந்த தர்மமும் தானமும் வித்தியாசம் தெரியாம, இப்ப தானம்னா நம்ம என்ன பண்றோம்? அன்னதானம் பண்றோம், கோதானம் பண்றோம், கல்வி தானம் பண்றோம், கண் தானம் பண்றோம். இப்ப இந்த தானம் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு பலனை எதிர்பார்த்து செய்வது. ஆனா தர்மம் என்பது எந்த பலனும் இல்லாமல் தன்னுடைய யதார்த்தத்தில் இருப்பது, தன்னுடைய இயல்பில் வாழ்வது. அதுதான் இங்க தர்மம். அப்ப இங்க தானம் அப்படிங்கும் போது இப்ப நம்ம ஒரு வேள்வி செய்யறோம். அப்ப அந்த வேள்வியில நம்ம கோதானம் பண்றோம், பசுவை தானம் பண்றோம், அன்னதானம் பண்றோம். அப்ப இதெல்லாம் எதற்காக செய்யறோம்? ஒரு வேள்வி பண்ணி அதுல நம்ம தானம் பண்ணும்போது அந்த தானத்துடைய நோக்கம் என்னவா இருக்கும் அப்படின்னா, நமக்கு ஏதாவது அதன் மூலமாக ஒரு புண்ணிய பலன் வரணும். அந்த யாகத்தை நான் செய்யறேன், அந்த யாகத்தின் மூலமா எனக்கு இந்த புண்ணியம் பலன் கிடைக்கணும். அதன் மூலமா எனக்கு அந்த தானத்தை நான் பண்ணி அதை ஆதாயமா நான் அடைய வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பில் செய்வது தானம். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருப்பது தர்மம். அதுதான் நம்முடைய இயல்பு, நம்முடைய யதார்த்தம் அப்படிங்கிறத இங்க நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அதனால இங்க புருஷார்த்தம் அப்படிங்கும்போது நம்முடைய யதார்த்தம், நம்முடைய இயல்புல நம்ம வாழ வேண்டிய விஷயம். அதைத்தான் இங்க சாஸ்திரம் சொல்ல வருது. அப்ப அந்த அடிப்படையில நம்முடைய இயல்பு, நம்முடைய யதார்த்தம் என்ன? நல்லொழுக்கத்துல நம்ம வாழ்றோம் அப்படின்னா அது நம்முடைய யதார்த்தம் தான், நம்முடைய இயல்பு தான். பெரியவர்கள் காட்டிய வழியில நம்ம பயணம் பண்றோம் அப்படின்னா அது நம்முடைய யதார்த்தம் தான், நம்முடைய இயல்பு தான். அப்ப நியாயமான வழியில நல் நடத்தையில நம்ம நற்காரியங்களை செய்து கொண்டு நம்முடைய இயல்புலயே எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிற அந்த நிலைக்கு பேரு தர்மம். ஆனால் ஒரு பலனை எதிர்பார்த்து செய்வதற்கு பெயர் தானம். இந்த ரெண்டும் நல்லா புரிஞ்சுக்குங்க. ஆனா இந்த தானம்ங்கிறது இந்த தர்மத்திலேயே அடங்கிடும். ஏன்னா இங்க தானத்தை விட தர்மம் தான் சிறந்தது. ஏன்னா அதுதான் நம்முடைய இயல்பு. அப்ப இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியாம நாம இருக்கிறோம் இல்லையா? இது மாதிரி மகாபாரதத்துல ஒரு கதை இருக்கு. மகாபாரதத்துல கர்ணன் ஒரு மிகப்பெரிய தான தர்மங்கள் செய்யக்கூடியவன். அப்ப நிறைய தானங்களை வர்றவங்களுக்கெல்லாம் கேட்கறதெல்லாம் இல்லைன்னு சொல்லாம கொடுக்கக்கூடியவனா இருக்கிறதுனால அந்த மகாபாரத கதையில அவன் இறுதி டைம்ல கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்றாருன்னா, சரி இவன் செஞ்ச இந்த தானங்கள் எல்லாம் நம்ம திரும்பி எடுத்துக்கணும், ஏன்னா அதனுடைய பலன்களை பூரா எனக்கு தார வார்த்து கொடு அப்படின்னு சொல்லி கர்ணன் கிட்ட போய் கேட்கிறாரு. இப்ப கர்ணன் என்ன பண்றான், இது வரைக்கும் தான் செஞ்ச அத்தனை புண்ணிய பலன்களையும் கிருஷ்ண பரமாத்மாவுக்கு தார வார்த்து கொடுத்துட்றான். இப்ப நான் இது வரைக்கும் எத்தனை புண்ணியங்கள் செஞ்சனோ, நான் என்னென்ன தர்ம காரியங்களை செஞ்சனோ, தானங்கள் செஞ்சனோ, அது பூரா உங்களுக்கே உரித்தாகட்டும் அப்படின்னு சொல்லி அத்தனையும் அவர்கிட்ட ஒப்படைக்கிற மாதிரி அந்த மகாபாரத போர்ல ஒரு இடம் வருது. அப்படி கொடுத்த பிறகுதான் கர்ணன் கொல்லப்படுறான். ஏன்னா கர்ணனை கொல்ல முடியாம தர்ம தேவதை தடுக்கிறான். கர்ணனை கொல்ல முடியல. ஏன்னா அவனுக்கு மேல எத்தனை அம்பு பாய்ஞ்சாலும் அவன் சாக மாட்டேங்கிறான். காரணம் அவனுடைய தர்மம் அவனை தலையை காக்குது. அவன் செஞ்ச புண்ணிய கர்மா, நல்ல காரியங்கள் எல்லாம் பிரதிபலன் எதிர்பார்க்காம செய்யறது தானே தர்மம். நம்முடைய இயல்பு, நம்முடைய யதார்த்தம்,
நம்முடைய நற்பண்புகள் எதுவுமே பலனை எதிர்பார்த்து செய்வது கிடையாது. அது நம்முடைய சுபாவத்திலேயே நம்ம செய்யறது. அப்படி நம்ம வாழ்ற வாழ்க்கையினுடைய பலனை அதிகப்படியான பலனை கர்ணன் அடைந்திருந்ததுனால அவனை கொல்ல முடியல, அவனுடைய மரணத்தை கொடுக்க முடியல. அப்போ கிருஷ்ணன் முடிவு பண்றான், இவனுக்கு மரணத்தை கொடுக்கணும், அப்ப இவனுடைய கர்ம பலன்களை நம்ம வாங்கிக்கணும், அப்ப இவன் பண்ண அந்த புண்ணிய கர்மாக்கள் எல்லாம் நம்ம வாங்கிடலாம்னு சொல்லி அதை கேட்டு வாங்கின பிறகு அடுத்தது அர்ஜுனன் அம்பு விடுறான். அப்ப கர்ணன் இறந்து போறான். இப்ப இந்த நிலையை சூரிய தேவன் பார்க்கிறான். சூரிய தேவன் யார் அப்படின்னா கர்ணனுடைய அப்பா. அப்ப கர்ணனுடைய அப்பா சூரிய தேவன் என்ன சொல்றாருன்னா, அந்த ஆதி குரு சிவபெருமானை வணங்கி இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்துருச்சு, இதுக்கு நீங்க தான் ஒரு தெளிவு கொடுக்கணும். ஏன்னா என்னுடைய மனசுல இது ஒரு பெரிய நெருடலா இருக்குது. பல தான தர்மங்கள் செய்து புண்ணியங்களை சேர்த்து வைத்த என்னுடைய மகன் கர்ணன் போரிலே கொல்லப்பட்டது விதி என்று நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனா எல்லா புண்ணியங்களையும் அந்த ஸ்ரீகிருஷ்ணனுக்கு தானமாக தந்தபடினால அவன் இன்னும் மிகப்பெரிய புண்ணியவானாக அல்லவா ஆகியிருக்க வேண்டும். அப்படி இருக்கின்ற புண்ணியசாலைக்கு எப்படி மரணம் என்ற துயரம் இவ்வளவு விரைவாக வர முடியும்? அப்ப இது அநீதி இல்லையா அப்படின்னு சூரிய பெருமான் சிவபெருமான் இடத்துல கேட்கிற மாதிரி மகாபாரதத்துல ஒரு கதை இருக்கு. அப்ப இந்த மாதிரி கேட்ட உடனே சிவபெருமான் என்ன சொல்றாருன்னா சிரிச்சுக்கிட்டு, இப்ப சூரிய பகவானே, இப்ப பெரும்பாலான மனிதர்களுக்கு ஏற்படுகின்ற அதே மனச்சலனம் தான் உங்களுக்கும் இந்த புத்திர பாசத்தினால வந்திருக்குது. அதனாலதான் இந்த கேள்வி நீங்க கேட்குறீங்க. இருந்தாலும் நான் அதை உங்களுக்கு சொல்றேன், என்னன்னு கவனமா கேட்டுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க சிவபெருமான் அந்த தர்மத்துக்கும் தானத்துக்குள்ள வித்தியாசத்தை மகாபாரதத்துல எடுத்து சொல்ற மாதிரி ஒரு இடம் இருக்கு. தானம் என்பது பிறருக்கு தேவையானவற்றை அவர் கேட்டோ அல்லது அடுத்தவர்கள் அவர் நிலையை கூறி அறிந்து கொண்ட பின்னரோ அவர் மீது இரக்கம் பட்டு செய்வது, அதுதான் தானம். இப்ப தானம் அப்படின்னா ஒருத்தரை பார்த்து நம்ம பரிதாபப்பட்டு இரக்கப்பட்டு செய்யணும். அல்லது இன்னொருத்தர் சொல்லுவார், இவர் ரொம்ப வறுமையில் இருக்காருங்க, அவருக்கு ஏதாவது பொருளாதார உதவி செய்யுங்க அப்படின்ட்டு. அப்ப நம்ம அந்த அடிப்படையில அவருக்கு செய்யறோம். ஆனா அப்படி நம்ம செய்யும் போது அந்த விஷயம் நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு, புண்ணிய பலனாக அது நமக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு தான் நம்ம அதை செய்யறோம். காரணம் அங்க நம்ம தராதரம் பார்க்கிறோம். இவன் ஏழையா இருக்கிறான், இவனுக்கு ஏதாவது என்னால முடிஞ்ச பொருளாதார உதவி நான் செய்யறேன், நான் பணக்காரனா இருக்கிறேன், என்னுடைய பண வசதியினால இவனை நான் காப்பாத்துறேன் அப்படிங்கிற அந்த ஒரு மென்டாலிட்டி, அந்த ஒரு மனப்பான்மை இருக்கிற மனிதன் அந்த உதவியை செய்யும் போது அந்த தானத்துக்கு உண்டான அந்த பலன் அவனுக்கு கிடைக்கும். அது ஒரு புண்ணிய கர்மாவில் அவனுக்கு சேரும். ஆனா என்னன்னா அது அவனுக்கு பெரிய ஒரு நற்பலனை கொடுத்து விடாது. ஏன்னா ஒரு பலனை எதிர்பார்த்து செய்யறதுனால அந்த காமிய கர்மாவினால வரக்கூடிய சில சாதக பாதகங்களையும் அவன் அடைந்துதான் தீர வேண்டும். ஏன்னா அது அவனுக்கு நிஷ்காமிய கர்மாவா அங்க செய்யலாம, எந்த பலனையும் எதிர்பார்க்காம செய்யாம தனக்கு அதன் மூலமாக ஒரு நன்மை அடைய வேண்டும், புண்ணியம் வர வேண்டும் என்று அவன் எதிர்பார்த்து செய்யறதுனால அந்த காமிய கர்மாவினால வரக்கூடிய சில சாதக பாதகங்களை அவன் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். ஏன் அப்படின்னா இப்ப நாம செய்யக்கூடிய அந்த நற்பலன்கள்னால அவன் எப்படி பயன்படுத்துறான் நமக்கு தெரியாது இல்ல. இப்ப நம்ம கொண்டு போய் ஒருத்தருக்கு 10,000 ரூபாய் பண உதவி கொடுக்குறோம், கஷ்டப்படுறாருன்ட்டு. அந்த 10,000 ரூபாய் பணத்தை வாங்கி அவர் என்ன செய்யறாரு நமக்கு என்ன தெரியும்? அவரு பாதகமான ஒரு தொழிலை செய்யலாம், மோசமான ஒரு காரியத்தை செய்யலாம் அந்த பணத்தை வச்சு. அப்ப அதனால வரக்கூடிய அந்த சாதக பாதகங்களை அவர் அடைவது போல அதுல நமக்கும் ஒரு பங்கு இருக்குது. ஏன்னா நாமளும் பலனை எதிர்பார்த்துதான் அவருக்கு கொடுக்குறோம். புண்ணிய கர்மா வரணும், நான் அவருக்கு பணம் கொடுத்துட்டேன், எனக்கு நல்லது நடக்கணும் அப்படின்ட்டு செய்யறோம். அப்ப அதனால அந்த பலன் அவர் எப்படி அதை பயன்படுத்துகிறாரோ அதற்கேற்ற நல்லது கெட்டது நமக்கும் ஒரு ஷேர் இருக்குது. அப்ப அந்த அடிப்படையில நமக்கும் அது சேரும். அப்ப இந்த அடிப்படையில செய்யக்கூடிய தியானத்துக்கு நமக்கு சுக துக்கங்கள் இருக்கத்தான் செய்யும். ஆனா தர்மத்துக்கு அப்படி இல்லை. ஏன்னா தர்மம்ங்கிறது ஒரு புண்ணிய கணக்குல செய்யறது கிடையாது. தர்மம்ங்கிறது யாருமே கேட்காம நாமளா செய்யறது. அது எப்படி செய்யறது அப்படின்னா, இப்ப நம்ம சாலையில போயிட்டு இருக்கோம், ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கிறோம், ஒருத்தர் பசியில உட்காந்து சோர்ந்து உட்கார்ந்து இருக்காரு, பாக்குறோம், நமக்கு தெரியுது இவர் பசியோடு இருக்காரு, ரொம்ப சோகமா இருக்கிறாரு, பாவம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு போல் இருக்கு அப்படின்ட்டு. உடனே நம்ம என்ன பண்றோம், அவருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கணுங்கிற ஒரு மோட்டிவ்ல நம்ம உடனே கடைக்கு போறோம், ஒரு சாப்பாடு பேக்கெட் வாங்கிட்டு வந்து அவர்கிட்ட கொடுத்து சாப்பிடுங்க ஐயா, பசியோடு இருப்பீங்க போல் இருக்குன்னு கொடுக்குறோம். இப்ப அவர் பிச்சை நம்ம கிட்ட கேட்கல, எனக்கு சாப்பாடு போடுங்க, எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்க அப்படின்னு அவர் எந்த தர்மமோ தானமோ நம்ம கிட்ட கேட்கல. ஆனா நாமளும் வாலண்டரியா போய் நம்முடைய சுபாவத்தினால
நல்ல குணம், நல்ல பண்புகள் நம்ம இடத்துல இருக்கிறதுனால நம்ம அவருக்கு வாலண்டரியா சாப்பாடு வாங்கி கொடுக்குறோம். அப்ப அந்த இடத்துக்கு பெயர் வந்து தர்மம். ஏன்னா அது நான் எந்த பலனும் எதிர்பார்க்கல. இப்ப அந்த பிச்சைக்காரனுக்கு சாப்பாடு கொடுக்கறதுனால அவர் எனக்கு ஏதாவது கொடுக்க போறாரா? ஒண்ணும் கொடுக்க போறது இல்ல. அல்லது அதை கொடுக்கறதுனால எனக்கு ஏதாவது ஆதாயம் கிடைக்கும் நான் செய்யறேன்னா அதுவும் இல்ல. அப்ப ஏதாவது புண்ணிய பலன் வரணுமான்னு எதிர்பார்த்தனா அதுவும் இல்ல. என்னுடைய நோக்கம் வந்து அவர் பசியோடு இருக்கிறார், அவர் பசி ஆத்தணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக செய்யறோம் இல்லையா? அந்த பசி அருந்து அவர் கேட்காமலேயே அவர் பசியை ஆற்றுவதற்கு பேரு தர்மம். அப்ப இது நல்லா புரிஞ்சுக்கணும். தர்மம், தானம் அப்படிங்கிற விஷயத்துல ஒரு தெளிவுக்கு வந்துடணும். திருவண்ணாமலையில் எங்க பார்த்தாலும் சோறு போடுறாங்க, எல்லாம் தர்ம காரியம் பண்றாங்கன்னு நினைச்சிடாதீங்க. அது அன்ன தானம் தான் பேரு. அன்ன தர்மம்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அன்ன தர்மம்ங்கிற பேர் அங்க கிடையாது. அன்ன தானம்னு தான் பேரு. ஏன்னா அங்க வந்து அவன் என்ன பண்றான், ஒவ்வொருத்தனும் அவனுடைய பாவக்கர்மாவை குறைக்கிறதுக்காக வந்து அங்க நிறைய பேருக்கு சாதுக்களுக்கு உணவு கொடுக்குறான், இல்லாதவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யறேன்னு செய்யறான். ஆனா இது எல்லாம் அவனுடைய பின்னாடி ஒரு நோக்கம் இருக்கு. புண்ணிய கர்மா வரணும், இத புண்ணிய பலனை நான் அடையணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு செய்யறான் இல்லையா? அது அவனுக்கு அதற்குண்டான பலனை கொடுக்கும். அது நல்லதா கெட்டதான்னு அவனுக்கு தெரியாது. அவன் நல்லதுன்னு நினைச்சு செய்யறதன் மூலமா அவனுக்கு அது கெட்டதும் வரலாம். அது நம்ம கையில் எதுவுமே இல்லை. அது அவரவர்கள் செய்த அந்த செயல் விளைவுகள்னால அது அவனை வந்து எப்படி தாக்கும் அப்படிங்கறத நாம பார்க்க முடியாது. அதுதான் இங்க வந்து கர்மா. கர்மா தியரி அப்படித்தான் சொல்லுது. அப்ப அதனால கர்மம் வந்து செய்யும் போது அது காமியமா இல்லாம நிஷ்காமியமா நம்ம செய்யறோம் பாத்தீங்களா? எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காம செய்யக்கூடிய அந்த செயல் விளைவுகள் பூரா தர்ம காரியம். அதுதான் இங்க உண்மையில தர்மம் என்று பார்க்கப்படுகிறது. அது நம்முடைய யதார்த்தம், நம்முடைய இயல்பு அப்படின்னு நல்லா புரிஞ்சுக்குங்க. ஏன் இது இங்க சொல்ல வரேன்னா, புருஷார்த்தம் அப்படிங்கிற தலைப்புல தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம் அப்படிங்கிற 4 விஷயங்களை பற்றி நம்ம நன்கு தெரிந்து கொள்ளாமலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால நம்ம தர்மம்னா ஏதோ 4 பேருக்கு நல்லது செய்யறது தான் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. அதுல நிறைய ஆழமான உட்பொருள் பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று இங்கு சுட்டிக்காட்ட விரும்புறேன். மேலும் அந்த தர்மம்ங்கிறது நம்முடைய சுபாவம், நம்முடைய இயல்பு, நம்முடைய யதார்த்தம் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுதான் நம்முடைய புருஷார்த்தமே. நான் அதுவாகத்தான் இருக்கிறேன், அந்த தர்மமாகத்தான் நான் இருக்கிறேன். ஏன்னா அந்த தர்மம்ங்கிற வார்த்தை வந்து ஆன்மாவையே குறிக்குது. ஏன்னா அதுவே அது எல்லாமா இருக்குது. அதனால அதுக்கு எந்த ஒரு பிரதிபலனும் அங்க தேவையில்லை. அதுவே எங்கும் எதிலும் எல்லை இல்லாமல் இருக்கிறதுனால அந்த தர்மம் தன்னை எப்பொழுதும் தற்காத்து கொண்டே இருக்கும். அதனாலதான் தர்மம் தலை காக்கும்னு பெரியவங்க சொன்னது. தன்னை வந்து அது காத்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு அதனிடமிருந்து அது எதையும் பிரிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலை. அப்ப அந்த அடிப்படையில இங்க சிவபெருமான் என்ன சொல்றாருன்னா, கர்ணன் தர்மங்கள் செய்து புண்ணியங்களை ஈட்டியவன் தான். ஆனால் மொத்த புண்ணியத்தையும் கிருஷ்ணனுக்கு தானமாக கொடுத்தான். அதை கேட்டுத்தான் கிருஷ்ணர் வாங்கினாரே தவிர இவனாக கொடுக்கவில்லை என்று சொல்றார். ஏன்னா இப்ப கிருஷ்ணனை பொறுத்த வரைக்கும் என்ன பண்றாருன்னா, எனக்கு நீ உன்னுடைய புண்ணியங்கள் எல்லாம் தானமா கொடு அப்படின்னு போய் கேட்கிறார். இவர் கையேந்திரார். அவர் என்ன பண்றாரு, இவர் கேட்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கிறார். அந்த இடத்துல கர்ணன் வந்து தர்மமா செய்யல, அதை வந்து தானமா தான் செய்யலாம். அப்ப தானமாக செய்யும் போது அங்க மனம வந்து கொடுக்கவில்லை. அப்போ இங்க கிருஷ்ணனும் வந்து அதை தர்மமாக பெறவில்லை. அப்ப எல்லா புண்ணியங்களையும் தானமாக தாரை வார்த்து தந்த பிறகு கர்ணன் ஒரு சாதாரண மனிதனாகி விட்டான். அப்ப சாதாரண மனிதன் ஆனதுனால அவனுக்கு மரணம் வந்து எளிதாக நெருங்கி விட்டது என்று இங்கு புரிந்து கொள்ள வேண்டும் என்பதாக சிவபெருமான் வந்து சூரிய பகவானுக்கு விளக்கம் கொடுப்பதாக மகாபாரத கதை அமைக்கப்பட்டிருக்கு. அப்ப இங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு பலனை வந்து தார வார்த்து கொடுத்த பிறகு அங்க கர்ணன் சாதாரண மனிதனா மாறிட்டான். அங்க தர்மம் அவன் செய்யல, தானம் தான் பண்ணனான். அப்ப தானத்தை தார வார்த்து கொட்ட பிறகு அவன்கிட்ட எந்த புண்ணிய கர்மாவும் இல்லை. அப்ப அவனுக்கு மரணம் வந்துடுது, அவ்வளவுதான். அந்த மாதிரிதான் இயற்கை வந்து கொண்டு போகும்போது சாஸ்திரம் சொல்லுது. அப்ப இங்க என்ன புரிஞ்சுக்கணும், கேட்டு கொடுப்பது தானம், கேட்காமல் கொடுப்பது தர்மம் அப்படிங்கிற விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப அந்த மாதிரி ஒரு தர்மத்தை கொண்டு நாம் மற்ற 3 இலக்குகளை அடைய முயலும் போது நாம் தர்மத்தை கைவிட முடியாது. காரணம், அது நம்முடைய யதார்த்தம், நம்முடைய இயல்பு. அப்போ நம்முடைய தர்மத்துலதான் நம்ம இருக்க முடியும். தர்மம் விட்டு விலகவே முடியாது. தர்மத்துல இருந்து கொண்டுதான் நம்ம மற்ற விஷயங்களை அடைய முடியும். அது என்ன அடுத்தது,
அறம், அடுத்தது பொருள், இன்பம், வீடு பேரு, அல்லது தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம். அப்போ இந்த அடிப்படையில பார்க்கும்போது இப்ப மனித பிறவியில ஏற்றத்தாழ்வுகளை நம்ம பார்க்கிறோம் இல்லையா? ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு மாதிரி வாழ்றான். பணக்காரன் நிறைய பண வசதிகளோட வசதியான வாழ்க்கை வாழ்றான், செல்வந்தர்களாக இருக்கிறான். சிலர் ஏழைகளாக பணம் இல்லாம கஷ்டப்படுறவங்க, இப்படி இருக்கிறாங்க. அப்ப இங்க பணம் படைத்தவன் பணம் இல்லாத ஒருவனுக்கு உதவ அல்லது தர்மம் செய்ய நினைத்தா அது என்ன பண்ணணும்? அப்பொழுது அந்த நொடியிலேயே அவன் அதை செய்து விட வேண்டும். இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னா, அந்த தாமதம் என்ன பண்ணும்னா அவனுக்கு மனம் மாறி அதை அடுத்தது பார்த்துக்கலாம், அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை வந்துவிடும். ஒரு தான தர்மம் செய்யற விஷயத்துல ஒரு முடிவு எடுத்துட்டா அதை உடனே செய்யணும். அதை தாமதப்படுத்தி நாளைக்கு பார்த்துக்கலாம், இன்னொரு நாள் செய்யலாம்னு நினைச்சோம்னா நம்முடைய மனசானது என்ன பண்ணணும்னா அதை செய்ய விடாது, அது கெடுத்துடும். இதைதான் நம்ம முன்னோர்கள் சொல்லும் போது நன்றே செய், அதை இன்றே செய் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. ஏன்னா ஒரு நல்லதை செய்யணும் அப்படின்னா அதை உடனே இன்றே செஞ்சுடுப்பா, இன்னொரு நாள்லாம் தள்ளி போடாத. ஏன்னா இன்னொரு நாள் தள்ளி செய்யலாம்னு நினைச்சீங்கன்னா உன்னுடைய மனசு மாறிடும். அப்ப நல்ல காரியங்களை தான தர்மங்களை செய்ய விரும்புறவங்க உடனடியா அதை செஞ்சிடணும், தள்ளி போடக்கூடாது அப்படிங்கிறது பெரியவங்க நமக்கு சொல்லி வச்சிருக்காங்க. அப்புறம் இந்த தான தர்மங்களை செய்யறதுல நம்ம இடத்துல சில தவறான பழக்க வழக்கங்களும் இருக்குது. எப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப கோயிலுக்கு போறோம், இப்ப நம்ம தானம் பண்றோம் அப்படின்னு சொல்லிக்கிறோம். கோயில்ல போய் நான் நிறைய பேருக்கு அன்னதானம் பண்றேன், அல்லது என்னால முடிஞ்ச காசுக்களை போடுறேன், பிச்சைக்காரங்களுக்கு எல்லாம் போடுறேன் அப்படின்னு சொல்றோம். அது புண்ணிய கர்மால நமக்கு சேரணும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். அப்ப அந்த மாதிரி கோயிலுக்கு போய் நம்ம பிச்சைக்காரர்களுக்கு பணம் போடும்போது என்ன தப்பு செய்யறோம் அப்படின்னா, இப்ப நிறைய பேர் சொல்லி வச்சிருப்பாங்க, நீங்க கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்தீங்கன்னா வரும்போது நீங்க யாருக்குமே அந்த காசை போடாதீங்க. காரணம் என்னன்னா, உங்களுடைய அருள் எல்லாம் தெய்வ அனுகிரகத்தை அருளை எல்லாம் அந்த பிச்சைக்காரனுக்கு கொடுத்த மாதிரி ஆயிடும். அப்ப அதனால நீங்க போய் கடவுள்கிட்ட வாங்கின அந்த ஆசீர்வாதம், அந்த அருள் எல்லாம் உங்களுக்கு கையை விட்டு போயிடும். அந்த காசு கூடவே போய் அவனுக்கு சேர்ந்துடும். நீங்க அப்படி பண்ணாம போகும்போதே வேணா யாருக்காவது பிச்சை போட்டு போயிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி வச்சிருப்பாங்க. இது நிறைய ஜோதிடர்களும் இந்த புரிதல் இல்லாதவர்களும் இந்த மாதிரி எல்லாம் சொல்லி வச்சு மக்களை குழப்பி வச்சிருப்பாங்க. ஆனா சாஸ்திரம் இங்க என்ன சொல்ல வருதுன்னா, இந்த தானத்தையோ தர்மத்தையோ செய்வதற்கெல்லாம் அந்த கால நேரம், அந்த கோயில் சமாச்சாரம், இங்க போயிட்டு வந்தாதான் புண்ணியம் அப்படியெல்லாம் கிடையாது. அப்படி செய்யறதுனால என்ன ஆகும்னா மனப்பான்மை தான் மாறுதே தவிர அப்படியெல்லாம் கடவுளுடைய அனுகிரகத்தை அவனுக்கு கொடுக்கறதுனால அங்க போயிடாது அப்படிங்கறத தெளிவுபடுத்துது. ஏன் அப்படின்னா, இங்க உண்மையிலேயே இன்னொருத்தருக்கு நம்ம செய்யக்கூடிய உதவி நமக்கே நாம் செய்து கொள்ளுகின்ற உதவி தான். சாஸ்திரம் என்ன சொல்ல வருதுன்னா, அதனுடைய முக்கிய சாரம் தர்மம்ங்கிற வழியில பார்க்கும்போது இங்க ஒன்று மட்டும்தான் இருக்குது. ஆனா அது பலவாக பரிணமித்து இருக்கிறதுனால இன்னொருத்தருக்கு செய்யக்கூடிய உதவி நான் எனக்கே செய்கின்ற உதவின்று தெரியாததுனால தான் நான் மனப்பான்மையில பிரிச்சு வச்சு அதை இன்னொருத்தருக்கு நான் தானம் செய்யறேன், தர்மம் செய்யறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு செஞ்சுட்டு இருக்கிறோம். அதுல வேற புண்ணிய கர்மா கடவுள்கிட்ட இருந்து நம்ம எங்க அவனுக்கு கொடுத்துருவோமோ அப்படின்ட்டு ஒரு கெட்ட எண்ணத்துல நம்ம சாமி கும்பிட்டு வரும்போது அவனுக்கு அந்த எத்தனையோ பிச்சைக்காரங்க கெஞ்சினா கூட போடுறது கிடையாது. ஏன் அப்படின்னா, எங்க நம்ம புண்ணியம் போயிடுமோ அப்படின்ட்டு அவங்க எல்லாம் உதாசீனப்படுத்திக்கிட்டு நம்ம வேண்டா வெறுப்பாத்தான் அங்கிருந்து விலகுவோம். அப்படி வேண்டா வெறுப்பாக கோயில்ல இருந்து புண்ணிய காரியமாவை செஞ்சுக்கிட்டேன்னு சொல்லி சொல்றானே தவிர இவன் அங்க புண்ணியம் சேர்ப்பதில்லை, பாவத்தை தான் சேர்த்துக்கிறான். ஏன் அப்படின்னா, அங்க இருக்கிறவன் மனம் இது மாதிரி காசு போடாம போறான், இவன் மாதிரி இப்படி மோசமானவனா இருக்கிறான் அப்படின்னு அவன் மனசுக்குள்ள ஒரு சங்கடம் படும்போது அது இவனை திருப்பி தாக்கும். இதுதான் இயற்கையினுடைய நியதி. ஏன்னா இயற்கையினுடைய நியதிப்படி என்ன அப்படின்னா, நீ எதை விதைக்கிறாயோ அதை அறுவடை செய்யற அப்படிங்கிறது சாஸ்திரம் சொல்ல வர்ற சாரம். அப்ப நான் நல்ல விஷயங்களை 4 பேருக்கு செய்யணும்னு நினைச்சேன்னா எனக்கு அந்த நல்லதெல்லாம் திரும்பி வரும். நான் கெட்டதை அவர்களுக்கு செய்ய நினைச்சேன் அப்படின்னா அது எனக்கு வேற ரூபத்துல கெட்டதாகத்தான் எனக்கு திரும்பி வரும். அப்ப நான் இன்னொருத்தர் நல்லா இருக்கணும்னு நினைச்சு அந்த பொருளாதார உதவியை செஞ்சேன் அப்படின்னா நான் நல்லா இருப்பேன். ஆனா நான் எங்க என்னுடைய புண்ணியம் அவனுக்கு போய் சேர்ந்துடுமோ, கடவுளுடைய அனுகிரகம் அவனுக்கு கிடைச்சிடுமோ அப்படிங்கிற கெட்ட எண்ணத்துல அவனுக்கு நான் செய்யாம தவிர்க்கும் போது அந்த கெட்ட எண்ணமானது எனக்கு மீண்டும் கஷ்டத்தை தான் கொடுக்குமே தவிர நிச்சயமாக நல்லதை அங்கு செய்யாது அப்படிங்கிறதையும் நம்ம இங்க புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இங்க கடவுள் அருள் அவனுக்கு கிடைக்க கூடாது அப்படின்னு நம்ம கடவுளை வணங்கிய புண்ணியம் அவனுக்கு போய் சேரக்கூடாதுன்னு நினைச்சு நம்ம சாமி கும்பிடும் போதே போகும்போதே பணத்தை போட்டு விட்டு போற சில பழக்க வழக்கத்தினால நம்ம சாமி கும்பிட்டு வரும்போது கேட்கின்ற சில பிச்சைக்காரர்களுக்கு நம்ம தர மறுக்கின்றோம் இல்லையா? அப்ப அந்த இடத்துல நம்ம மேலும் பாவத்தை தான் சேர்த்திக்கிறோம் அப்படிங்கிறதையும் நம்ம இங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா இங்க இந்த மாதிரி தான தர்மங்கள்ல தவறான புரிதல்கள், சில அறியாமைகள் நம்ம இடத்துல ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது.
அதுல இருந்து நாம கொஞ்சம் விலகிக்கணும் அப்படிங்கிறது இங்கு சாஸ்திரம் சொல்ல வர்ற ஒரு முக்கிய சாரமாகவும் பார்க்கிறோம். அப்ப அந்த அடிப்படையில தான் இங்க எல்லாமே இந்த தானம் பண்றது, தர்மம் பண்ற விஷயங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நம்ம செய்யணும் அப்படிங்கறத சொல்லுது சாஸ்திரம். அப்ப இங்க புருஷார்த்தம் அப்படிங்கிற வகையில இங்க தர்மம் அப்படின்னு பார்த்தா அதுக்கு உண்மையான பெயர் என்னன்னா ஸ்வதர்மம் அப்படின்னு பேரு. சாஸ்திரம் சொல்ல வர்ற முக்கியமான விஷயம் ஸ்வதர்மம். ஸ்வதர்மம் அப்படின்னா நம்முடைய சுபாவம் அப்படின்னு அர்த்தம். அதுதான் நம்முடைய இயல்பு. அப்ப நாம என்ன பண்றோம், நம்முடைய ஸ்வதர்மத்திலிருந்து தவறுறோம். ஏன்னா நம்ம புருஷார்த்தத்துல முதல் நெறி அந்த தர்மம்ங்கிற விஷயத்த நம்ம சரியா புரிஞ்சிக்காதனால அந்த ஸ்வதர்மத்திலிருந்து நம்ம தவறுறோம் பாத்தீங்களா. அந்த தவறு என்ன பண்ணுதுன்னா அடுத்த நிலையாகிய பொருள், அதுக்கான காமம், அதுக்கான மோட்சம் அப்படிங்கிற நிலைக்கு நம்ம கொண்டு போகாம தடுத்துடுது, இங்கேயே தடுத்துடுது. அப்ப இங்க தர்மார்த்த காம மோட்சம் அப்படிங்கிற 4 புருஷார்த்தங்கள்ல தர்மம்ங்கிற புருஷார்த்தத்தையே நாம தலையாய புருஷார்த்தமா எடுத்துக்கிட்டு சரியா செய்யாததுனால நம்முடைய ஸ்வதர்மத்திலிருந்து நாம தவறுவதனாலே நமக்கு அடுத்து கிடைக்க வேண்டிய அத்தியாவசிய புருஷார்த்தங்கள் எல்லாம் கிடைக்காம போயிடுது. பொருளாதாரம் இல்லாம போயிடுது, இன்பம் இல்லாம போயிடுது, வீடு பேரு கிடைக்காம போயிடுது. அப்ப இங்க நம்ம பண்ற தவறை நம்ம இங்க நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம நம்முடைய ஸ்வதர்மத்தில இருந்து எப்பயுமே விலகக்கூடாது. அதான் நம்முடைய இயல்பு, நம்முடைய யதார்த்தம். அப்ப இங்க சாஸ்திரம் சொல்ல வர்ற புருஷார்த்தம் அப்படிங்கிற தர்மம்ங்கிறது நம்முடைய ஸ்வதர்மம்னு நல்லா புரிஞ்சுக்குங்க. நம்முடைய ஸ்வதர்மம்ங்கிறது என்னன்னா நம்முடைய சுபாவம்னு நல்லா புரிஞ்சுக்குங்க. அப்ப நம்முடைய சுபாவத்தை தான் இங்க சனாதன தர்மம் சொல்லுது. சனாதன தர்மம் ஒரு மனிதனுடைய யதார்த்தத்தை, இயல்பை எடுத்து கூறுவதுதான் இங்க நம்முடைய பாரத தேசத்திலே மிக உயர்ந்த தர்மமாக பார்க்கப்படுது. ஏன்னா சனாதன தர்மம்னா என்னன்னு நிறைய பேர் தெரியறது இல்லை. சனாதன தர்மம்னா தன்னுடைய சொரூபத்தை, தன்னுடைய ஸ்வதர்மத்தை தெரிந்து கொண்டு அதன்படி நாம் வாழ்வது. அதுதான் நம்முடைய இயல்பு, நம்முடைய யதார்த்தம், நம்முடைய தர்மம் என்பதாக பார்க்கப்படுகிறது. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப இதை கற்றுக்கொள்வதுதான் இங்க உண்மையான கல்வி. புருஷார்த்தம்னா என்ன அப்படின்னு ஒரு மனிதன் தெரிந்து கொள்வதுதான் அவன் அறிந்து கொள்ள வேண்டிய கல்வியிலேயே தலையாய கல்வியாக சாஸ்திரம் சுட்டி காட்டுது. அதைத்தான் திருவள்ளுவர் தன்னுடைய திருக்குறள்ல சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, கற்றதனால் ஆய பயனென் கொள் வாளறிவன் நற்றால் தொழா அரணி. அதாவது ஒரு தூய அறிவினை அறிந்த அறிஞர் பெருமக்களின் அடியை பின்பற்றாதவர்களுடைய கல்வி அறிவால் என்ன பயன் இருக்க முடியும் அப்படின்னு அந்த கல்வியை பற்றியே ஒரு கேள்வி எழுப்புறார் திருவள்ளுவர். கற்றதனால் ஆய பயனென் கொள் வாளறிவன் நற்றால் தொழாரேனின். அப்படின்னா அந்த வாளறிவன் அப்படிங்கிறது என்னன்னா அந்த தூய அறிவை, அந்த ஆன்மாவை அறிந்த ஆன்றோர்களை அடியை தொழாதவர்கள், அந்த நல்லவர்களுடைய திருவடியை தொழ முடியாதவர்கள் என்ன படிப்பு படிச்சிருந்தாலும் பயன் கிடையாது. காரணம் என்ன? அவர்கள் தான் அந்த அறிவை காட்டி கொடுக்கின்றார்கள். அப்ப அப்படிப்பட்ட அந்த மகான்கள், அந்த ஞானிகள், அந்த யோகிகளுடைய திருவடியை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், தொட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதாக இங்கு சொல்ல வருது. அப்ப அந்த வாள் அறிவன் அப்படிங்கிற வார்த்தையை திருவள்ளுவர் ஏன் கையாளுறாருன்னா, அந்த அறிவு மட்டும்தான் இருக்குது, சாஸ்திரமே அந்த அறிவு மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த அறிவை அறிந்து கொள்ளக்கூடிய அந்த வழி, அந்த பாதை காட்டி கொடுக்கின்றவரை நம்ம தொழ வேண்டும் என்பதாக இங்கு சுட்டிக்காட்டப்படுகிறது. அப்ப அந்த வழியில ஒருவன் தன் சுபாவத்திலே, ஸ்வதர்மத்திலே அந்த மாதிரி ஒரு தன்னை பற்றி தெரிந்து கொள்ள முடியாத ஒரு கல்வியை கற்பதினால என்ன பயன் இருக்க முடியும் என்பதாகத்தான் இங்கு திருவள்ளுவர் அந்த கல்வியை பற்றி சொல்லும் போது கூட கற்றதனால் ஆய பயனென்கொள் வாளறிவன் நற்றால் தொழாரெனின் அப்படின்னு சொல்லிட்டார். அப்ப அதையும் நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா அதை எடுத்து இங்க நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டாதான் நம்முடைய உண்மை நிலை என்ன, நம்ம என்ன கற்றுக்கொள்ளணுங்கிறது நமக்கு புரிய வரும். நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய கல்வியிலேயே வாளறிவனை தொழாத கல்வி பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறத நம்ம இங்க நன்றாக புரிந்து கொள்ள வேண்டியதாக பார்க்கப்படுது. அப்ப அந்த மாதிரி கல்வியின் பயன் நமக்கு புரிஞ்சிட்டா அடுத்தது நமக்கு என்ன தெரியுமா சாஸ்திரம் சொல்ல வருது? அந்த கற்கின்ற கல்வியிலே முதல் தகுதி என்ன? அறம் தானே, அதுதானே தர்மம். அப்ப அந்த தர்மம்ங்கிறது என்னங்கிறத சாஸ்திரம் அடுத்தது திருக்குறளே சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, அந்தணர் என்போர் அறவோர் மற்றெவ்வுயிர்க்கும் செந்தன்மை பூண்டொழுகலாம். திருக்குறள்.
அப்போ இங்க அந்தணன் என்பவன் யார் அப்படின்னு அழகா சொல்லுது. திருக்குறள் சொல்ற மாதிரி வேற யாரும் சொல்ல முடியாது. மற்றவர்கள் எல்லாம் அவரவர்களுக்கு சாதகமான பேச்சுக்களை பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா திருவள்ளுவர் தெளிவா அந்த காலத்திலே சொல்லிட்டாரு. அந்தணன் என்போர் அறவோர் மற்றெவுயிர்க்கும் செந்தன்மை பூண்டொழுகனான். அப்ப அந்தணன் என்பவன் யார் அப்படின்னா அறவழியில் நிற்கின்றவன், தர்ம வழியிலே வாழ்கின்றவன், அவன் தான் இங்க அந்தணன். அந்தணன் அப்படிங்கிற வார்த்தை இங்க மருவி அது நம்ம பிராமின்ஸ், அப்புறம் இவங்க இந்த ஜெனரேஷன்ல வந்தவங்க, பூணூல் போட்டவங்க, அப்புறம் இந்த மாதிரி புரோகிதம் பண்றவங்க, இப்படிங்கிற மாதிரி எல்லாம் அந்த டாபிக்கை கொண்டு போய் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்தணர்னா யாருன்னே தெரியாம அந்தணர்களை பற்றி அவதூறாக பேசுகின்ற மனிதர்களை நம்ம நிறைய பார்க்கிறோம். ஏன்னா இன்றைய கல்வி முறை அப்படித்தானே களங்கம் அடைஞ்சிருக்கு. இன்றைய கல்வி முறையில அந்தணர்னா ஆரியர்கள்னா என்னன்னு தெரியல. அப்ப அதனால என்ன பண்றோம், ராமபிரானையே ஆரியன் தான் சாஸ்திரம் சொல்லும். ஆரியன்னா என்ன, அந்தணன் தான். அந்தணன்னா என்ன, அறவழியில் வாழ்கின்றவன் அர்த்தம், வேற ஒண்ணும் கிடையாது. அந்த அறவழியில் வாழ்கின்றவனை அந்தணன் புரிஞ்சுக்கணுமே தவிர அவன் பிறப்பால அவன் அந்தணன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. அவன் பிறப்பால் எப்படி பிறந்திருக்கலாம், பிறப்பால் இங்க ஜாதியே கிடையாது. ஆனா அவன் வாழுகின்ற வாழ்க்கை அந்தணனுடைய வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அதுதான் இங்க முக்கியம். அப்போ அந்தணர் என்போர் அறவோர் மற்றெவ்வுயிர்க்கும் செந்தன்மை பூண்டொழுகலாம். அதை நல்லா புரிஞ்சுக்கங்க. அப்ப எந்த உயிர்க்கும் துன்பம் தராதவனாக இருக்கின்றான், அவன் தான் இங்க உண்மையான அந்தணன், அறவழியில் நிற்கின்றான். அப்ப அப்படிப்பட்ட அந்த வார்த்தையை திருக்குறள் ஏன் எடுத்துக்குது அப்படின்னா, புருஷார்த்தத்தினுடைய முதல் டாபிக் தர்மம் தானே, அறம் தானே. அப்ப அந்த அறவழியிலே நிற்கின்றவன் தான் நீங்க அந்தணன் என்று திருக்குறளும் சொல்லுது. அப்ப அதையும் நாம இங்க புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு பாயிண்ட் எடுத்து நான் இங்க சொல்றேன். அதை புரிஞ்சுக்கிங்க. அப்ப நீங்க அறவழியில் நிற்கின்றீர்கள் என்றால் நீங்கள் எல்லாம் அந்தணர் தான். நீங்க அந்தணன்கிறவன் பிறப்புல கிடையாது, அறவழியில் நிற்கின்றவன் அந்தணன். அதுதான் இங்க திருக்குறளே அதுக்கு ரெக்கார்டு. வேற எந்த மனிதருடைய பேச்சு நம்ம கேட்க வேண்டியதில்லை. அவன் எங்கேயோ கைவர் போலன் கணவாய் வழி ஆரியர்கள் வந்தார்கள், அப்புறம் அவர்கள் இங்க ஆதிக்கம் செலுத்தினார்கள் அப்படின்லாம் இவங்க திணிக்கப்பட்ட கதைகள். அதாவது ஆங்கிலேயர்கள் நம்மளை பிரித்து கையாளக்கூடிய சூழ்ச்சியினால இது மாதிரி எல்லாம் விஷயத்தை கொண்டு கோர்த்து விட்டாங்க. ஆனா உண்மையிலேயே இதெல்லாம் கோர்த்து விடுவதற்கு முன்னாடி நம்ம எல்லாருமே இந்த வேத சாஸ்திரம் தான் படிச்சுட்டு இருந்தோம், திண்ணை பள்ளிக்கூடத்துல தான் படிச்சுட்டு இருந்தோம். அப்ப இதே பாடங்கள் தான் நம்ம படிச்சோம். அப்பெல்லாம் இந்த பிரிவினைகள் நம்ம இடத்துல இல்ல. இவர்கள் நம்மளை பிரித்து கையாளும் சூழ்ச்சியினால இந்த மாதிரி அந்தணன் திராவிடன் அப்படிங்கிற வார்த்தைகள் எல்லாம் கொண்டு திணிச்சு இங்க நம்ம பிரிச்சு கையாளுவதற்கான சில விஷயங்களை எடுத்துக்கிட்டாங்க. அது இன்றைக்கு நடைமுறையில கல்வியிலையும் கொண்டு திணிச்சிட்டாங்க. ஏன்னா இன்றைக்கு எஜுகேஷன் சிஸ்டம் எல்லாம் அப்படித்தானே மாற்றப்பட்டிருக்கு. திராவிட கலாச்சாரத்துக்கு தகுந்த மாதிரி கல்வி முறையில மாற்றத்தை செய்துட்டாங்க. அப்ப அதனால தமிழ் மொழி உயர்ந்த மொழி, இந்த பக்கம் இருக்கிற திராவிடர்கள், அந்த பக்கம் இருக்கிற ஆரியர்கள் அப்படிலாம் பிரிச்சு பாக்குற மாதிரி எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டோம். ஆனா அப்படிலாம் கிடையாது. இந்தியாவில் மட்டும் இல்ல, உலகம் பூரா நம்ம வாழ்ந்திருக்கிறோம். நம்ம இந்தோனேசியா போனா நம்ம சோழர்கள் சேரர்கள் எல்லாம் வாழ்ந்த அடையாளங்கள் நிறைய இருக்கு. அந்த எல்லா தேசங்கள்லயும் நம்முடைய நாகரிகம் வளர்ந்து விரிந்து காணப்பட்டது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு பாரத தேசத்துல நம்ம பிறந்து வாழ்ந்தோம். நம்முடைய தர்மமும் அப்படித்தான் வழி நடத்தி கொண்டு போச்சு எல்லாரையும். அப்ப அதை நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். அதனால அந்த பாயிண்ட் மறந்துடக்கூடாது. அப்ப நாம அறவழியில் வாழ்ந்தால் அந்தணன் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அது ரொம்ப முக்கியமான விஷயமாக இங்க பார்க்கப்படுது. அப்ப அந்த வழியில இப்ப நம்ம இடத்துல மனித உடலும் மனமும் நமக்கு ஒரு தெய்வீக பரிசு அப்படிங்கிறதுனால அவைகளை கொண்டு வாழும் வாழ்க்கை என்பது அவனது வல்லமையை போற்ற கற்றுக் கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அந்த வகையில மனிதனுடைய மொத்த திறன் இருக்கு இல்லையா, அவனுடைய புத்தி சக்தி, அவனுடைய மேலோங்கி அந்த வாழ்க்கை முறை அப்படிங்கிறது சரியானபடி அவன் வாழ்ந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி புரிதலோட இந்த தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம் அப்படிங்கறது புரிதலோட அவன் வாழ்ந்துட்டான்னா அவனுக்கு அடுத்த பிறவிங்கிறது ஒண்ணு கிடையாது. மறுபிறவிக்கான அந்த ஆசை அவனுக்கு தீர்ந்து விடும். காரணம் என்ன, அவனுக்கு அந்த புரிதல் வந்துட்டதுனால, ஞானம் கிடைச்சிட்டதுனால ஆசைகள் அற்ற நிலை அங்க வந்துடும். அந்த ஆசைகளற்ற நிலையில தான் அவனுக்கு அந்த மரணமில்லா பெருவாழ்வு அங்க சாத்தியமாகுது. அந்த நிலை, அந்த சாத்தியக்கூறு திருக்குறளே அது அழகா சொல்லுது. எப்படி நடக்கும் அப்படின்னா, ஒருத்தன் எப்ப தன்னுடைய இயல்புக்கு தன்னுடைய யதார்த்தத்துக்கு வர்றானோ அப்ப அவனுக்கு 2 விஷயங்கள் நடக்கும். என்ன தெரியுமா, வேண்டுதல் வேண்டாமை இரானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. இது திருக்குறள் தான். வேண்டுதல் வேண்டாமை அப்படிங்கிற இருமைகள் இருக்கு. வேணும் வேண்டாம் அப்படின்ற இருமைகள் இல்லாத நிலையில் இருப்பவனுக்கு என்றுமே துயரம் என்பது கிடையாது. திருக்குறள் தான் சொல்லுது. வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல.
அப்ப இங்க இருமைகளற்ற நிலையிலே ஒருவன் இருந்தான் என்றால், அந்த இருமைகளற்ற நிலையில் அந்த அடியை சேர்ந்தவனுக்கு என்றைக்கும் இடும்பை இல்லை. அப்படின்னா துயரமே இல்லை, என்றுமே துயரம் இல்லை. அப்ப அந்த நிலைக்கு பெயர் தான் இங்க என்ன? முக்தி மோட்சம் என்று இங்க புருஷார்த்தத்துடைய 4வது பரிமாணத்தை பத்தி சாஸ்திரம் சொல்லுது. அப்ப இங்க 4வது நிலையாகிய முக்தி மோட்சம் என்பதுதான் நம்ம அடைய வேண்டிய நிலையான மகிழ்ச்சி. நம்ம ஒவ்வொருத்தரும் தேடிக்கொண்டிருக்கின்ற ஆனந்தம் என்கின்ற அந்த நிலைப்பாடு நம்மிடத்திலேயே 4வது நிலையில் இருக்கு. புருஷார்த்தத்துடைய 4வது நிலை தான் அந்த முக்தி மோட்சம். அது எப்ப வேணும்னா, எப்ப கிடைக்கும் அந்த முக்தி மோட்சம் அப்படின்னா, இருமைகள் இல்லாத வாழ்க்கையில தான் கிடைக்கும். எப்ப ஒருத்தனுக்கு இந்த வேண்டுதல் வேண்டாம இருக்குதோ அவனுக்கு அந்த இன்பம் என்பது கிடைக்கவே கிடைக்காது. அந்த இல்லானடி சேர்ந்தார்க்கு, வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல்லைங்கிற அந்த திருக்குறளை எடுத்துக்கிட்டோம்னா, இங்கு இருமைகள் இல்லாமல் வாழ்கின்றவனுக்கு மட்டும்தான் இன்பம் என்பது துய்க்கும், இன்பம் என்பது உண்டாகும் என்று சாஸ்திரம் சுட்டிக்காட்டுகின்ற அதே விஷயத்தை திருவள்ளுவரும் தன்னுடைய குரலிலே தீர்க்கமாக இங்கு அறிவித்து விட்டார். அப்ப இதையெல்லாம் நம்ம மனசுல வச்சுக்கிட்டு, இப்ப தர்மப்படி வாழ்தல் அப்படிங்கிறது என்னன்னா, நம்முடைய ஸ்வதர்மத்திலிருந்து நம்ம மாறாம நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த வாழ்க்கையை நம்ம சரியாக வாழ வேண்டும். கொடுக்கப்பட்ட வாழ்க்கை அப்படிங்கிறது என்னன்னா, நீங்க எந்த வீட்டுல பிறந்திருக்கீங்கிறதெல்லாம் பார்க்க கூடாது, எந்த ஜாதியில பிறந்திருக்கீங்கலாம் பார்க்க கூடாது. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையினுடைய நோக்கம், அதற்கு ஏதேனும் ஒரு அர்த்தம் இருக்கும். அது காரண காரியங்கள் நமக்கு தெரியாது. நம்மை வைத்துக்கொண்டு இந்த இயக்கம் இயங்கிக் கொண்டிருக்கு, இந்த சக்தி இயங்கிட்டு இருக்கு. அப்ப நம்ம எதற்காக படைத்திருக்கிறது, நம்முடைய பர்பஸ் என்ன நமக்கு தெரியாது. ஆனா நம்மளை வச்சு அது ஏதோ செய்து இந்த உலகத்துக்காக. அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, இங்க ஞானிகள் என்ன பண்றாங்கன்னா, தன்னை இழந்து விடுகின்றார்கள். இந்த பாடத்திட்டத்துல ஞானிகள் மட்டும்தான் தன்னை இழந்து விடுகிறார்கள். காரணம் என்ன அப்படின்னா, அவர்களுக்கு இது புரிஞ்சு போயிட்டதுனால, இங்க நான் எதுவும் செய்யறது இல்ல, எல்லாம் ஈஸ்வர காரியம் நடந்துட்டு இருக்கு, அதுக்கான ஒரு டூல் தான் இந்த பாடி மைண்டு. அப்ப இதை வச்சு இந்த இயக்கம் இயங்கிட்டு இருக்கு, இது எப்படி பயன்படுத்துதோ அப்படி பயன்படுத்தட்டும் அப்படின்ட்டு அதனுடைய ஒத்திசைவோட அந்த இயல்பு மாறாம அந்த யதார்த்தத்துல அவர்களுடைய வேலையை அவர்கள் செய்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் கொடுக்கப்பட்ட கடமையை அவர்கள் ஆற்றிக் கொண்டிருப்பார்கள். ஆனால் எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்க மாட்டார்கள். காரணம் என்ன? அவர்கள் செய்வதெல்லாம் நிஷ்காமிய கர்மம். பலனை எதிர்பார்த்து எதையும் செய்யறதில்லை. அதனால அவர்களுக்கு எந்த ஆதாயமும் தேவையில்லை. தன்னை வைத்து அது நடத்தி கொண்டிருக்கிறது. அது எப்படி நடந்ததோ நடத்தட்டும், அது எனக்கு நல்லது தருமா கெட்டது தருமான்னு எனக்கு தெரியாது. அது எனக்கு சில நேரங்கள் துன்பமாக அமையலாம், இன்பமாக அமையலாம். ஆனா இந்த இன்பமும் துன்பமும் எனக்கு இல்லை. ஏன்னா என்னிடத்தில் இருமைகள் இல்லை. வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு இடும்பை இல, நான் என்றைக்கும் அந்த துயரத்துக்கு ஆளாக மாட்டேன் அப்படிங்கிற நிலையில வாழ்கின்ற ஞானிகளுக்கு இங்கு இருமைகள் கிடையாது. ஆனா அஜ்ஞானிகள் என்ன பண்றான்னா, பலனை எதிர்பார்த்து ஒரு காரியத்தை செய்யறான் இல்லையா, அப்ப அதனால அவன் அந்த ஸ்வதர்மத்திலிருந்து விலகிறான், தர்மத்திலிருந்து விலகிறான். அதனால அவன் என்ன பண்றான், தர்மத்திலிருந்து விலகி அதர்மமான காரியங்களை செய்யறான். அதனால அவன் என்ன பண்றான், நிறைய சிரமங்களை, துன்பங்களை, துயரங்களை அடைகிறான். அப்ப இங்க நம்முடைய சனாதன தர்மம் வகுத்து கொடுத்த புருஷார்த்தத்தின்படி நம்ம வாழ்வது அப்படிங்கிறது, நம்முடைய சுதர்மம் தவறாம நம்ம தர்ம வழியில நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ அதை அப்படியே சரியானபடி செய்து கொண்டிருந்தோம்னா, நமக்கு அடுத்த நிலையான என்ன வேணுமோ அதெல்லாம் தானாவே தேடி வந்துடும். தர்மம் மட்டும் இருந்துச்சு வச்சுக்கோங்க, மற்றதெல்லாம் தானா வந்துடும். அதுதான் தர்ம அர்த்த காம மோட்சம் அப்படிங்கிற வழிமுறைகள். அப்ப தர்மத்துல நீங்க சரியா இல்லை அப்படின்னா உங்களுக்கு பொருளாதாரமும் வராது, அதை அனுபவிக்க வேண்டிய இன்பமும் கிடைக்காது, இறுதியில் அந்த வீடு பேருங்கிற அந்த மோட்சமும் சித்திக்காது. ஏன்னா அந்த மகிழ்ச்சி தானே நமக்கு வீடு பேரு. இங்க இன்பம்ங்கிறது என்னன்னா, அந்த மகிழ்ச்சியை துய்ப்பதினால் அடையக்கூடியது. அந்த வீடு பேரு மோட்சம் என்கிற நிலையை அடைகின்றனால உருவாகுவது இன்பம். ஆனா அந்த முக்தி மோட்சம்ங்கிற நிலையை நம்ம அடைவதற்கான பாதை தெரியாததுனால நம்ம சுதர்மத்திலிருந்து விலகுனா நமக்கு எப்படி மற்றதெல்லாம் வரும்? வரவே வராது. இத ராமாயணத்துல அழகான கதையாகவே சொல்லப்பட்டிருக்கு. இப்ப இந்த புருஷார்த்தத்தை 4 விஷயமாக நம்ம பார்க்கலாம். ராமாயணத்துல எப்படி பார்க்கலாம்னா, இப்போ தர்மம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, அந்த தர்மம் வேற யாரும் இல்லை, ராமபிரான் தான். ராமன் தான் தர்மம். அர்த்தம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, பொருள், அது லக்ஷ்மணன். அடுத்தது காமம் அப்படிங்கிற வார்த்தை சத்ருக்கணன். 4வதாக இருக்கக்கூடிய மோட்சம் பரதன். இந்த 4 பேரும் ராமாயண கதாபாத்திரங்கள். ராமாயணத்துல ராமன், லக்ஷ்மணன், சத்ருக்னன், பரதன் அப்படிங்கிற 4 அண்ணன் தம்பிங்க, 4 சகோதரர்கள்ல 4 பேரும் 4 கேரக்டர்ல தர்மம்ங்கிற கேரக்டர்ல யார் இருக்கார்? ராமர் இருக்கார்.
அர்த்தம் அப்படிங்கறதுல லக்ஷ்மணன் இருக்கான், காமம் அப்படிங்கறதுல சத்ருக்கனன் இருக்கான், மோட்சம்ங்கிறதுல பரதன் இருக்கான். இதை எப்படி நம்ம அப்படியே ராமாயணத்தோட ஒப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப மூத்த சகோதரனான தர்மத்துக்கு கெடுதல் ஏற்பட்டுச்சுன்னு வச்சுக்கீங்களேன். அந்த இடத்துல மற்ற 3 பேரும் இருக்க மாட்டாங்க. காரணம் என்ன? அங்க அர்த்தமும் இல்லை, காமமும் இல்லை, மோட்சமும் இல்லை. தர்மத்துக்கு ஒரு கேடு வந்துருச்சுன்னு வச்சுக்கீங்களேன், 3 பேரும் அங்க இருக்க முடியாது. அப்ப அதனால மூத்த சகோதரனுக்கு தர்மத்துக்கு கெடுதல் ஏற்பட்டால் அந்த இடத்தில் மற்ற மூவரும் இல்லை. அப்ப அங்க அர்த்தம் இல்லை, காமம் இல்லை, மோட்சம் இல்லை. இப்ப இந்த அர்த்த காம மோட்சம் எனும் இந்த 3ம் ஒன்றாக சித்திக்க வேண்டும் என்றால் அங்கே தர்மம் நல்ல முறையில் இருக்க வேண்டும். அப்பதான் அங்க இந்த மற்ற விஷயங்கள் அங்க 3ம் சேர்ந்து வாழ முடியும். இப்ப ராமனோட சேர்ந்து வாழ்ந்த 3 பேர்களும் அங்க ராமன் நல்லா இருந்தப்போ 3 பேரும் ஒற்றுமையா 4 அண்ணன் தம்பிகளும் சந்தோஷமா வாழ்ந்த காலகட்டங்கள் அதே ராமாயண கதையில் இருக்கு. ஆனா எப்ப ராமனுக்கு துன்பம் வந்ததோ அப்ப அங்க பிரிவினைகள் ஏற்பட்டு விட்டது, அண்ணன் தம்பிகளுக்குள்ள பிரிவினைகள் ஏற்பட்டு விட்டது. அப்ப தர்மம் கெட்டதுனால மற்ற விஷயங்கள் பயனடையாம போயிடுச்சு. மற்ற அர்த்தமோ காமமோ மோட்சமோ அங்க பயன் கொடுக்காம போயிடுச்சு. இப்ப அர்த்தம்னா என்ன? பொருள். அப்போ அந்த பொருள் என்ன பண்ணும் அப்படின்னா தர்மத்தை அண்டிதான் எப்பவுமே இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். தர்மம் இருக்கிற இடத்துல தான் பொருள் இருக்கும். அதனாலதான் ராமன் இருக்கிற இடத்துல லக்ஷ்மணன் இருந்தான். இங்க ராமன் தர்மம், லக்ஷ்மணன் அர்த்தம். அதுதான் பொருள். அப்ப அந்த லக்ஷ்மணன் யார் கூட இருந்தான்? ராமனோட இருந்தான். பரதனோடவோ சத்ருகனோட இல்ல. அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும். தர்மம் இருக்கின்ற இடத்திலே அங்கு அர்த்தம் இருக்கும். அர்த்தம் இருக்கும்னா அங்க பொருளாதாரம் இருக்கும். சரியானபடி தர்ம வழியிலே ஒருத்தன் வாழ்ந்தான் என்றால் அவனுக்கு தானாகவே பொருளாதாரம் மேம்படும், தானாகவே பொருளாதாரம் வந்துவிடும். அதை நம்ம இந்த ராமாயண கதாபாத்திரத்தின் மூலமா புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி காமம் இருக்கிறது இல்லையா, அந்த ஆசை, அந்த இச்சை, அது மோட்சத்தை ஒட்டித்தான் இருக்கணும். அப்படித்தான் இருக்க வேண்டும். அதனாலதான் சத்ருக்கனும் பரதனும் ஒன்றாக இருந்தார்கள். இப்ப பரதன் யாரு? மோட்சம். சத்ருக்கன் யாரு? காமம், ஆசை. அப்போ மோட்சத்தின் மேல் ஆசை இருக்கும்னா அது ரெண்டும் ஒன்றாக சேர்ந்து இருக்கணும். அப்பதான் அங்க அது சாத்தியமாகும். மோட்சம்ங்கிற ஒரு நிலை சாத்தியமாகும். அப்ப இந்த இடத்துல ராமாயணத்துல நம்ம நல்லா ஆழ்ந்து கவனிச்சு பார்த்தோம்னா அந்த அர்த்தமான லட்சுமணன், அதாவது அந்த பொருளாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய வசதி வாய்ப்புகளுடைய லட்சுமணன் எப்பொழுதும் ராமனை விட்டு பிரிவதே கிடையாது, தர்மத்தை விட்டு பிரிவதே கிடையாது. அதனால்தான் தர்ம வழியிலே பொருளீட்ட வேண்டும், தர்ம வழியில் தான் அது செலவழிக்கப்பட வேண்டும் என்பதை இங்கு ராமாயண கதை நமக்கு சுட்டி காட்டுகின்றது. அது போலவே பரதனோடு எப்பொழுதுமே சத்ருக்கன் இருந்ததுனால காமம் அல்லது இச்சை அல்லது ஆசை மோட்சத்தை ஒற்றியே இருக்க வேண்டும் என்பதை காட்டும் விதமாகத்தான் மோட்சமாகிய பரதனிடத்திலேயே காமம் எனும் சத்ருக்கன் எப்பொழுதும் பிரியாமல் இருந்து கொண்டிருந்தான். அப்படிங்கிறத ராமாயணம் கதை நமக்கு இங்கு சுட்டி காட்டுது. அப்ப அது போல பரதனுக்கு ராமன் இல்லாமல் தெய்வமும் இல்லை. ராமன் யாரு? பரதன் என்ன பண்றான்? ராமனுடைய பாதுகையை எடுத்து தன் தலைமையில வச்சுக்கிட்டு போற்றி புகழ்ந்தான். ராமனை பார்த்துட்டு அவருடைய பாதுகையை வாங்கி தன் தலைமையில வச்சுக்கிட்டு போய் ராமராஜ்யம் செஞ்சான் பரதன். அப்போ இங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா அந்த தர்மத்தை அண்டிதான் இங்க மோட்சம் கூட இருக்கு. ஏன்னா மோட்சம் தனியா நிக்க முடியாது, தர்மத்தை சார்ந்துதான் மோட்சம் இருக்க முடியும். அப்ப இங்க எல்லாத்துக்கும் பேஸ் தர்மம் தான். அப்ப தர்மம்ங்கிறது என்னன்னு சரியா தெரிஞ்சிட்டா மற்றதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, அதெல்லாம் தானாவே கூட இருக்கு, தர்மத்துக்கு கூடவே இருக்கு. தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம்ங்கிற விஷயத்துல தர்மம் ஒன்று தெரிந்து விட்டால், தர்மம் ஒன்று புரிந்து விட்டால் தானாகவே இங்கு காமம், மோட்சம், அர்த்தம் எல்லாம் வந்துடும், எல்லாம் ஒண்ணு சேர்ந்துடும். அப்ப அந்த நிலையை தான் இங்க நம்ம சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா ராமாயணத்தோட ஒப்பிட்டு பேசும்போது கூட பரதனை சத்ருக்கன் அண்டி இருந்தான் என்றாலும் கூட அந்த மோட்சத்தின் மீது உள்ள ஆசையின் காரணமாக அவன் எப்பொழுதும் அந்த பரதனை அண்டியே இருந்தான். அப்ப அந்த இடத்துல அண்ணன் ராமனையும் லட்சுமணையும் அவர்கள் நாடித்தான் இருந்தார்கள். அப்பொழுதும் கூட மோட்சத்தை அண்டி கொண்டு இருந்த சத்ருக்கனும் பரதனும் கூட ராமனையும் லட்சுமணையும் நாடித்தான் இருந்தார்கள். அதனால்தான் அவர்களிடத்தை பார்த்து அவர்களுடைய பாதுகையை எடுத்துக்கொண்டு போய் ராமராஜ்யம் செய்தான். அப்ப இங்க மோட்சம் அதற்கான ஆசை மற்றும் ஆசையின் நோக்கம் பொருளாக இருப்பினும் அது தர்மத்திற்காக அடையப்பட வேண்டியது. இது மட்டும்தான் உண்மையிலேயே
ராம பக்தி என்பதாகவும் இங்கு சாஸ்திரம் சுட்டிக்காட்டுவதாக பார்க்கப்படுது. அப்ப இங்க நல்லா புரிஞ்சுக்கணும், தர்மம் அப்படிங்கிறது நம்முடைய ஸ்வதர்மம். நம்முடைய ஸ்வதர்மத்திலிருந்து நம்ம எப்பொழுதும் விலகக்கூடாது. அப்ப இங்க தர்மப்படி ஒருவன் ஸ்வதர்மத்திலிருந்து விலகாம இருந்தாலே போதும், அவன் மற்றதெல்லாம் தானாக அவனிடத்துல வந்து சேரும். தர்மத்திற்கு அடுத்த நிலையாகிய அர்த்தமும் வந்துடும், அதன் மூலமாக அடைய வேண்டிய காமமும் வந்துடும், அதன் மூலமாக இறுதி நிலையாகிய வீடு பேரும் அவனுக்கு கிடைச்சிடும், மோட்சமும் கிடைச்சிடும். இதுதான் அறம் பொருள் இன்பம் வீடு என்கின்ற புருஷார்த்தம் அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்குங்க. ஏன்னா புருஷார்த்தம்னா எனக்கு தெரியுமே, இது ஒரு பேசிக் விஷயம் தானே அப்படிங்கிற மாதிரி பார்க்காம அதனுடைய உட்பொருளை பார்த்தீங்கன்னா அது தன்னுடைய சொரூபம், தன்னுடைய யதார்த்தம், தன்னுடைய ஸ்வதர்மம். அப்ப இதைத்தான் இங்க சனாதன தர்மம் போதிக்குது. இதுதான் சனாதன தர்மத்தினுடைய பாதை. இந்த பாதையிலிருந்து விலகும் போதுதான் எல்லா சிக்கல்களும் வருது. அப்ப இங்க நிறைய சிக்கல்களை இப்ப நம்ம சந்திக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அடிப்படை விஷயத்தை தர்மத்தை நாம் தவற விட்டு விட்டோம். தர்மத்தை நாம் சரியாக கடைபிடிக்க தெரியாமல் இருக்கின்றோம். தர்மம்னா என்னன்னே புரியாம இருக்கிறோம். தர்மத்துக்கும் தானத்துக்கும் வித்தியாசம் தெரியாம இருக்கிறோம். இதெல்லாம் நம்ம கிட்ட இருந்து நீங்கணும். இந்த அறியாமை எல்லாம் நம்ம இடத்துல இருந்து நீங்கும் போது மட்டும்தான் உண்மையான நம்முடைய ஸ்வதர்மத்துல தர்மத்துல நம்ம நிக்க முடியும். உண்மையான ஸ்வதர்மத்துல தர்மத்துல நம்ம நின்னோம்னாலே போதும், மற்ற புருஷார்த்தங்களாகிய அர்த்த காம மோட்சம் தானாகவே எய்தும், தானாகவே வந்து சேரும். அப்படிங்கறத இந்த புருஷார்த்தம்ங்கிற டாபிக்ல இன்றைக்கு நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கிய விஷயமாக நம்ம பார்த்தோம். அப்ப இதை புரிஞ்சுக்குங்க. ஏன்னா புருஷார்த்தம் அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்ல. சாஸ்திரம் மட்டும் சொல்லல. இத மிகப்பெரிய ஞானிகளும் மகான்களும் திருவள்ளுவர் போன்ற ஞானிகள் கூட நமக்கு இதெல்லாம் எடுத்து எளிமையா புரிய வச்சுட்டாங்க. அப்ப நம்ம எப்பவுமே நம்முடைய ஸ்வதர்மம் தவறாம வாழ்ந்தா போதும். அதுதான் நம்முடைய தர்மம். நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ அதை அப்படியே செய்ய வேண்டியதுதான். என் கடன் பணி செய்து கிடப்பதே. என்னை எப்படி பயன்படுத்துறானோ அவன் பயன்படுத்திட்டோம். அது நல்ல காரியமா கெட்ட காரியமா எனக்கு தெரியாது. என்னை வைத்து அதை செய்து கொண்டிருக்கிறேன். இங்கு நானா எந்த சிந்தனையும் செய்து இதை செய்வதில்லை. தானா அது இதை செய்யுன்னு சொல்லுது, அது தானா என்னுடைய உள்ள இருந்து ஒரு எண்ணமாக வெளிப்படுது, அதன் மூலமாக அந்த செயல் நடைபெறுகிறது. அவ்வளவுதான். அப்ப அந்த செயலுக்கான கர்த்தா போக்தா இங்கு நான் கிடையாது. என்னுடைய சுதர்மப்படி நான் வாழுகின்றேன், என்னுடைய தர்ம வழியிலே நான் வாழுகின்றேன், எனக்கு கொடுத்த நியதிப்படி நான் வாழுகின்றேன்னு வாழ்ந்தா போதும். அதுதான் இங்கு மனிதன் அடைய வேண்டிய லட்சியத்திலேயே மிக உயரிய லட்சியமான புருஷார்த்தம் என்கின்ற தர்மார்த்த காம மோட்சமாக பார்க்கப்படுது. அதை நல்லா புரிஞ்சுக்குங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் அந்த சுதர்மம் இருக்கு. இப்போ ஏற்கனவே சொல்லிட்டேன், நெருப்பினுடைய தர்மம் என்ன? வெப்பம். நீரினுடைய தர்மம் என்ன? குளிர்ச்சி. அப்ப ஒவ்வொன்றுக்கும் ஒரு தர்மம் இருப்பது போல நமக்குன்னு ஒரு சுதர்மம் இருக்கு. அந்த சுதர்மம் என்ன அப்படின்னா, நான் நானாக இருப்பதுதான். நான் எண்ணில் நானாக இருப்பதுதான் என்னுடைய சுதர்மம். அதுக்கு மாறாக நான் மற்றவர்களை பார்த்து மாற நினைக்கின்றேன் பாத்தீங்களா? அதுதான் நான் தர்மத்திலிருந்து விலகுவது. எனக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை நான் வாழாம இன்னொருத்தருடைய வாழ்க்கையை பார்த்து ஆசைப்பட்டு நான் வாழ எடுக்கின்ற முயற்சி இருக்கு பாருங்க, அதுதான் அந்த சுதர்மத்திலிருந்து விலகுவதற்கான பாதை. அதை செய்யவே கூடாது. எப்பொழுதும் நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த நீதி மாறாம நம்ம வாழ்ந்தோம்னா நமக்கு வர வேண்டியதெல்லாம் வரும், போக வேண்டியதெல்லாம் போகும். நம்மளை எப்படி அது கொண்டு போகுமோ அப்படியே கொண்டு போகும். நாம அப்படியே அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு ஆனந்தமா இருக்க வேண்டியதான். நம்முடைய சுதர்மத்துல இருந்துகிட்டு இருந்தோம்னாலே போதும். நம்ம வந்த வேலையை முடிச்சுட்டு போயிடலாம். பிறவா பெருநிலை என்பது எளிதாக சித்திக்கும். அதுதான் நம்முடைய இறுதி இலக்காகிய மோட்சம், வீடு பேரு. அது வாழும் போதே அடையப்படுவது. நம்ம வாழுகின்ற காலத்திலேயே அந்த ஆனந்த வாழ்க்கையை வாழுவதுதான் இங்கு மோட்சம், முக்தி என்பதாகவும் பார்க்கப்படுகிறது. ஏதோ இறந்த பிறகு அடையக்கூடிய நிலை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அதை பற்றி கவலை கொள்ளாமல் இருக்கின்ற மனிதர்கள் போல இல்லாம, இந்த பாடத்திட்டத்துல நம்ம இந்த புரிதலுக்கு வரும்போது நாம் வாழும் போதே அந்த பூரண திருப்தி, பூரண ஆனந்தத்தை அடைவதுதான் இங்க புருஷார்த்தத்தினுடைய லட்சியமாகவும் பார்க்கப்படுது. அதுதான் அறம் பொருள் இன்பம் வீடு தர்மார்த்த காம மோட்சம் என்கின்ற புருஷார்த்தம் என்பதாக கூறி இன்றைய வகுப்பை நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஓம் தத்சத்.